போர் வீரன் சமரன் சீரீஸை கேட்க விரும்பும் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கொள்ளவும். அத்தியாயம் 1821. ஜெயசமரன் யூகிதான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் வான்மண்டலத்தில் இருக்கும் புதிய தலைமுறையில் 3வது சக்தி வாய்ந்த போர் வீரன் தான் என்பதை அறிந்ததும் அவன் ஆச்சரியப்பட்டான். அவனது குழப்பத்தை கவனித்த ஜீனா அவனிடம், ஆமா சமரா, நீ கேட்டது உண்மைதான். வான்மண்டலத்தில் இருக்கிற புதிய தலைமுறையில முதல் இடத்துல இருக்கிறது ரோகன். அவன் பிரபஞ்ச குகை பிரிவோட போர் வீரன். 2வது இடம் அசுர காற்று பிரிவோட ஹரிஷுக்கு போகும். ஆனா உண்மையை சொன்னா யூகியும் இவங்க 2 பேருக்கும் இணையான வீரன் தான். ஆனா இவங்க யாரும் இதுவரைக்கும் ஒருத்தர் எதிர்த்து நேரடியா சண்டை போட்டதில்ல. அதனால அவங்கள யார் வலிமையானவங்கன்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியல. 5 பிரிவுகளுக்கு இடையிலான போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சந்திர பிரிவு பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அவங்க தான் போன போட்டியோட வெற்றியாளர்கள். அவங்க ஆதித்ய பீடத்துல அவங்களுக்கு இருக்கிற உரிமையை மட்டும் தக்க வச்சுக்கிட்டா போதும். அதனால மீதி இருக்கிற 4 பிரிவுகள்ல யார் ஜெயிச்சாலும் இறுதியில சந்திர பிரிவுக்கு சவால் விடலாம். அவங்க சந்திர பிரிவை தோற்கடிச்சா அந்த பிரிவுக்கு ஆதித்ய பீடத்துக்கு 3 வீரர்களை அனுப்புற உரிமை கிடைக்கும். ஆனா அவங்க சந்திர பிரிவு கிட்ட தோத்தா சந்திர பிரிவு தான் மறுபடியும் வெற்றியாளர்களா அறிவிக்கப்படுவாங்க என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் ஆழமாக மூச்சு விட்டான். வெற்றியாளர்களுக்கு கிடைக்கும் நன்மை எவ்வளவு பெரியது என்பது இப்போதுதான் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. இந்த முறை சந்திர பிரிவு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் தோற்கடித்து இறுதியில் அவர்களை சந்திக்க வேண்டும். இது உண்மையிலேயே அவர்களுக்கு மிகப்பெரிய சாதகமான நிலைதான் என்று ஜெயசமரன் உணர்ந்தான். அப்போது அவனது முகத்தை பார்த்த ஜீனா மெதுவாக சிரித்துக் கொண்டே, இதுதான் வெற்றியாளர்களோட நிலை சமரா. இந்த உலகம் அவங்கள மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கும். மத்தவங்க யாரும் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த தடவை சந்திர பிரிவுக்காக யூகி தான் போட்டி போட போறான். மற்ற 4 பிரிவுகளுக்கும் யூகியை தோற்கடிக்க முடியும்னு நம்பிக்கையே இல்ல என்றாள். ஜீனாவின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக சிரித்தான். ஆனால் அவன் எதையும் விளக்கவில்லை. உண்மையில் யாருக்கும் எதையும் நிரூபிக்க அவனுக்கு ஆர்வம் இல்லை. அவனது மந்திரக்கல் காற்று விதையிலிருந்து எந்த பலனும் பெறவில்லை என்றால் இந்த போட்டிக்கு அவன் ஒருபோதும் சம்மதம் தெரிவித்திருக்க மாட்டான். இப்போது அவனுக்கு அந்த மர்ம கல்லை இன்னும் சக்தி வாய்ந்ததாக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்போது அவன் மனதில், இந்த தடவை எப்படியாச்சும் அந்த ஆதித்ய பீடத்துக்குள்ள நுழைவேன். என் வழியில யார் நின்னாலும் அவங்கள நான் சமாளிப்பேன் என்று நினைத்தான். அதைத் தொடர்ந்து நேரம் மெதுவாக சென்றது. 10க்கும் மேற்பட்ட நாட்களுக்கு பிறகு ஜெயசமரன் கடலில் எல்லா திசைகளிலிருந்தும் கப்பல்கள் வந்து ஒரு பெரிய தீவை நோக்கி நகர்வதை பார்த்தான். அப்போது அங்கே தோன்றிய ஆயிரக்கணக்கான கப்பல்களால் கடல் தூய வெள்ளை நிறத்தில் மிளிர்ந்தது. அதை பார்த்து ஜீனாவின் கண்கள் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்து, நாம் கடைசியா சூரியபுர தீவுக்கு வந்துட்டோம் என்றாள். அங்கே பைஜா பிரிவின் கப்பல் கரையில் நின்றவுடன் அங்கிருந்த பலரும் அவர்களை பார்த்து பேச தொடங்கினர். ஆனால் அதை கவனிக்காமல் ஜீனா தன் கையை உயர்த்தி அனைவரையும் அவளுடன் வரச் சொன்னாள். சிறிது தூரம் நடந்த பின் பைஜா பிரிவின் மற்ற வீரர்கள் காத்திருந்த இடத்திற்கு வந்தாள். அவர்கள் அவளை பார்த்ததும் முகங்களில் மகிழ்ச்சி மலர்ந்தது. முன்னணியில் இருந்த நடுத்தர வயதுடைய ஒரு மனிதன் புன்னகையுடன் முன் வந்து, ஜீனா, நீ சரியான நேரத்துக்கு வந்திருக்க. ஆனா ஒரு நிமிஷம், நீ பரமஜீவ நிலை அடைஞ்சிட்டியா? இது ரொம்ப அற்புதம். இதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார். பின்னர் அமர்நாத்தை நோக்கி சைகை செய்து, ஜீனா, இது அமர்நாத், நம்ம பைஜா பிரிவுக்கு வெளிப்புற வீரனா வந்திருக்கிற போர் வீரன் இவன் தான் என்றார். அதற்கு ஜீனா சிரித்துக் கொண்டே, ஆமா திருமாமா, ராஜ்தீவ்ல கிடைச்ச சர்வஜீவி பழத்தால தான் நான் இந்த நிலையை அடைஞ்சேன். அப்புறம் மாமா, இதுதான் சமரன். இந்த போட்டியில நம்ம பிரிவுக்காக வெளிப்புற வீரனா இவன் தான் கலந்துக்க போறான் என்றாள். இதை சொல்லிக் கொண்டே ஜீனா அமர்நாத்தை முற்றிலுமாக புறக்கணித்தாள். அவள் சொன்ன வார்த்தைகள் பைஜா பிரிவு வீரர்களிடையே உடனே ஒரு சிறிய பரபரப்பை எழுப்பின. அப்போது அனைவரின் பார்வையும் மெதுவாக அமர்நாத்தை நோக்கி திரும்பியது. ஜீனாவின் வார்த்தைகளை கேட்டபோது அவன் முகத்தில் இருந்த அந்த பெருமைப்பட்ட புன்னகை இப்போது மெதுவாக மங்க தொடங்கியது. அந்த விசித்திரமான சூழ்நிலையை உணர்ந்த ஜெயசமரனும் சிறிது உதவியற்ற உணர்ச்சியுடன் ஒரு பெருமூச்சு விட்டான். அவன் ஏதோ சொல்ல நினைத்தான். ஆனால் அமர்நாத்தின் கூர்மையான பார்வை அவனையே பார்த்து கொண்டிருந்ததை பார்த்து அமைதியாகி விட்டான். அப்போது அமர்நாத் கோபமாக, இந்த பையன் இப்பதான் பரமஜீவ நிலையே அடைஞ்சிருக்கான். இத்தனைக்கும் அவனோட சக்திகள் இன்னும் முழுமையடைய கூட இல்ல. இந்த மாதிரி ஒருத்தரை போய் 5 பெரிய பிரிவுகளோட போட்டியில ஒரு வெளிப்புற வீரனா சேர்க்க நினைக்கிறியா? ஜீனா, இவ்வளவு பெரிய முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு தடவையாச்சும் யோசிச்சியா என்று கேட்டான். அப்போது அவன் குரல் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்து ஒரு அசாதாரண பதட்டத்தை உருவாக்கியது. பைஜா பிரிவு வீரர்கள் எல்லோரும் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எதையும் சொல்ல முடியாமல் இருந்தார்கள். ஜெயசமரன் சக்தி வாய்ந்தவன் தான்.
ஆனாலும் அமர்நாத் போன்ற வீரனின் முன்னிலையில் அவனது பலம் இன்னும் குறைவாகவே தோன்றியது. மேலும் அமர்நாத் வான்மண்டலத்தில் பெரிதும் அறியப்பட்டவர். அத்தகைய சூழலில் பெயரே தெரியாத ஜெயசமரனை அவர்கள் உதவிக்கு அழைப்பது அனைவருக்கும் விசித்திரமாகவே இருந்தது. அப்போது திரு லேசாக இருமி ஜெயசமரனையும் ஜீனாவையும் பார்த்து, ஜீனா, உணவுக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த போட்டியில நம்மளோட பிரிவு தான் ரொம்ப பலவீனமா இருக்குது. நீ இப்போ பரமஜீவ நிலையை அடைஞ்சது நல்லதுதான். ஆனா அது எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இப்போதைக்கு நமக்கு அமர்நாத்தோட சக்தியும் அவனோட அனுபவம் தான் தேவை என்றார். திருவுக்கும் ஜீனாவுக்கு அமர்நாத்தை பிடிக்காது என்பது தெரியும். அதனால் தான் அவள் வேறொருவரை அழைத்திருப்பாள் என்று அவர் யூகித்தார். ஆனால் பைஜா பிரிவு குறித்து அவருக்கு இருந்த கவலை ஜீனாவின் முடிவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் செய்தது. திருவின் பார்வையில் ஜெயசமரன் இன்னும் அமர்நாத்தை விட பலவீனமாகவே இருந்தான். ஆனால் ஜீனா உடனே தலையசைத்து, மாமா, நான் சும்மா ஒண்ணு எந்த முடிவையும் எடுக்கல. இந்த தடவை நம்ம பைஜா பிரிவுக்கு சமரன் தான் உதவ போறான். வெளியில இருந்து பார்த்தா அவன் ரொம்ப பலவீனமா தெரியலாம், ஆனா உண்மையில அவன் ரொம்ப வலிமையானவன் என்றாள். அவள் வார்த்தைகளை கேட்டதும் அமர்நாத் கேலியாக சிரித்துக் கொண்டே, இவனோட வலிமையை நீ மட்டும் தீர்மானிக்க முடியாது ஜீனா. உண்மை என்னன்னா, இந்த போட்டியில கலந்துக்க எனக்கு கொஞ்சம் கூட ஆர்வமே இல்ல. ஏதோ நீங்க கூப்பிட்ட மரியாதைக்காக நான் இங்க வந்தேன். ஆனா உங்களுக்கு என்னோட உதவி தேவையில்லைன்னா அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்றான். அவன் நேரடியாக எதிர்ப்பதை விட அவனை விலகிக் கொள்வது போல நடித்தான். இதனால் பைஜா பிரிவு வீரர்கள் ஜீனாவை சம்மதிக்க வைக்க ஆரம்பிக்கலாம் என்று அவன் நினைத்தான். அமர்நாத்தின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் திருவின் முகம் சிறிது கடினமாகி, ஜீனா, போதும், நமக்கு இன்னும் சிக்கல்கள் வர்றதை நான் விரும்பல. அமர்நாத்தை சமாதானப்படுத்த நாங்க ஏற்கனவே நிறைய பாடுபட்டுட்டோம் என்றார். அந்த இடத்தில் பைஜா பிரிவைச் சேர்ந்த இரு பெரியவர்கள் இருந்தனர். வளிமண்டலத்தில் பரவும் பதட்டத்தை உணர்ந்து அவர்கள் அருகே வந்து திருவிடமிருந்து முழு விவரத்தையும் கேட்டார்கள். அவர்களுக்கு விஷயம் புரிந்தவுடன் ஒரு பெரியவர் ஜீனாவை நோக்கி கொஞ்சம் அதிருப்தியுடன், ஜீனா, இந்த விஷயத்துல நீ தலையிட வேண்டாம். அமர்நாத்தை அழைக்கிற முடிவு பிரிவு பெரியவர்களால எடுக்கப்பட்டது. அதை நீ தனியா மாத்த முடியாது. ஆனா இப்போ உன்னோட நண்பனும் இங்க வந்துட்டான். அதனால அவனை வெளியே போக சொல்றதும் அவ்வளவு மரியாதையா இருக்காது. இப்ப இருந்து அவன் நம்மளோட விருந்தினர். அதனால இந்த போட்டியை பார்த்து மகிழலாம். ஆனா அவன் ஒரு வெளிப்புற வீரனா மாறுற விஷயத்தை பத்தி இனிமே யாரும் பேசக்கூடாது என்றார். ஆரம்பம் முதல் இதுவரை ஜெயசமரன் எதுவும் பேசவில்லை. அவன் அமைதியாக நின்று நடக்கும் விவாதத்தை மட்டும் கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் அமைதியாக இருந்ததால் தான் அனைவரும் அவனை பலவீனமானவனாக நினைக்க தொடங்கினர். பெரியவர் பேசி முடித்த அந்த நேரத்தில் பின்னால் இருந்து ஒரு பெண் அமைதியாக, திருமாமா, ஜீனா இவ்வளவு நம்பிக்கையோட ஒருத்தர் இங்க கூட்டிட்டு வந்திருக்கானா? குறைஞ்சது ஒரு தடவையாச்சும் அவன் என்ன சொல்றான்னு கேட்கலாம். ஜீனா யாரையும் காரணம் இல்லாம இங்க கூட்டிட்டு வர ஆளே இல்ல. அதனால எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுங்க, அதுதான் நியாயம் என்றாள். அந்த குரலுடன் கூட்டத்தில் இருந்து ஒரு மிகவும் அழகான பெண் முன்னே வந்து ஜீனாவின் பக்கம் நின்றாள். பைஜா பிரிவில் அவளது நிலை மிக உயர்ந்தது. அவள் வருகை போர் வீரர்களின் முகங்களில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. அதோடு அங்கிருந்த பதட்டம் மெதுவாக குறைந்தது. ஜெயசமரனும் அந்த பெண்ணை பார்த்தான். அவரிடமிருந்து வரும் சக்தி ஜீனாவை விட பலமாக இருப்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அப்போது அந்த பெண் ஜீனாவின் தோளில் கையை வைத்தாள். அதற்கு பிறகு ஜீனா ஆழ்ந்த மூச்சை எடுத்து, ரொம்ப நன்றி மேனகாக்கா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சமரம் போன மாசம் தான் பரமஜீவ நிலைக்கு வந்தான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் 9ஆம் நிலையில இருந்தப்பவே ஒரு ஆரம்ப நிலை பரமஜீவ மந்திர மிருகத்தையும் ஒரு தெய்வீக தாந்திரிகனையும் ஒரே நேரத்துல தோற்கடிச்சான் என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் சுற்றி இருந்த வீரர்களிடையே ஒரு பரபரப்பு எழுந்தது. அவர்கள் அனைவரும் உடனே ஜெயசமரனை ஆச்சரியமான பார்வையுடன் பார்த்தனர். இவ்வளவு நேரம் அமைதியாக நின்றிருந்த அந்த இளைஞன் பலவீனமானவன் அல்ல, மிகவும் அபாயகரமானவன் என்பது இப்போது அவர்களுக்கு புரிந்தது. திருவுக்கு அருகில் இருந்த பெரியவர்களுக்கும் இதே உணர்ச்சி ஏற்பட்டது. அப்போது மேனகாவும் கூட ஜெயசமரனை பார்த்தபோது சிறிது அதிர்ச்சி அடைந்தாள். அவன் இப்படி ஒரு சாதனையை செய்திருப்பான் என்று அவளும் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரத்தில் அமர்நாத் ஒரு கிண்டலான சிரிப்புடன், நல்ல சாதனை தான். ஆனா இதுக்காக என்னோட இடத்தை அவனுக்கு கொடுக்க போறீங்களா? நானும் தான் பல சாதனைகளை பண்ணி இருக்கேன், அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் என்றான். அவன் இதை சொன்ன பிறகு மீண்டும் ஒரு அமைதி அந்த இடத்தை நிரப்பியது. அப்போதுதான் ஜெயசமரன் அமர்நாத்தை பார்த்து ஒரு சிறிய புன்னகையுடன், அப்படியா, சரி, அப்ப என்னோட தகுதியை நிரூபிக்க நான் என்ன பண்ணணும் என்று கேட்டான். இதை கேட்ட அமர்நாத் ஆணவத்துடன், எனக்கு சுத்தி வளைச்சு பேச பிடிக்காது. அதனால நான் நேரடியா சொல்றேன். இங்க தகுதியை காட்டுற ஒரே வழி வலிமை. உன்னால என்ன ஜெயிக்க முடிஞ்சா
நான் அமைதியா இங்கிருந்து போயிருவேன். ஆனா நீ தோத்தா ஒரு விருந்தாளியா இந்த போட்டியை பார்த்துட்டு நீ எங்க இருந்து வந்தியோ அங்க போறது உனக்கு நல்லது. ஏன்னா இந்த போட்டிகள் குழந்தைகள் கலந்துக்கிற விளையாட்டு இல்ல என்றான். அவன் வார்த்தைகளில் இருந்த கோபம் அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது. ஜீனாவின் மனதில் ஜெயசமரனுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கிறது என்பதும் அதனால் அமர்நாத் மிகவும் அதிருப்தி அடைந்திருப்பதும் அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. அப்போது அங்கிருந்த அனைவரும் ஜெயசமரனை திரும்பி பார்த்தார்கள். அமர்நாத்தின் சவால் வெளிப்படையாக இருந்தது. ஜெயசமரனால் அதை ஏற்க முடியாவிட்டால் இங்கு அவனுக்கு ஒரு சிறிய மரியாதை கூட இருக்காது. ஆனால் அனைவரின் கண்களும் அவனை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஜெயசமரன் ஒரு நிதானமான புன்னகையுடன் முன்னே வந்தான். பிறகு அமர்நாத்தை நேரே பார்த்து, நீ பேசுறத வச்சு பார்க்கும்போது நீ உன்னோட பலத்துல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கிறது மாதிரி தெரியுது. சரி, நான் உனக்கு உன்னோட உண்மையான இடத்தை காட்டுறேன் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை முடித்த போதே அவனது புன்னகை மறைந்தது. பிறகு ஜெயசமரனின் முகத்தில் ஒரு அபாயகரமான ஒளி மெதுவாக பிறந்தது. திருவும் மற்றவர்களும் அதை பார்த்து சிலிர்த்து போனார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நொடியே ஜெயசமரன் தனது அசாதாரண சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினான். அப்போது அவனது உடலிலிருந்து எழுந்த அந்த அமைதியான வலிமை அங்கிருந்த அனைவரையும் பதட்டப்பட வைத்தது. ஆனால் ஜீனா மற்றும் அவள் பின்னால் நின்றவர்கள் மட்டும் எந்த ஆச்சரியமும் காட்டவில்லை. ஏனெனில் அவர்கள் அனைவரும் ஏற்கனவே ஜெயசமரனின் உண்மையான திறமையை பார்த்திருந்தார்கள். அவன் எவ்வளவு அமைதியாக இருந்தாலும் அவன் ஒருமுறை அவனது இயல்பை வெளிப்படுத்தினால் எதிராளி தப்பிக்க முடியாது என்பதை தெரிந்து வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் திரு ஏதோ பேச முயன்றார். ஆனால் மேனகா அவரது கையை பிடித்து தடுத்து, மாமா, ஜீனா மனிதர்களை மதிப்பிடுறதுல ஒருபோதும் தப்பு பண்ண மாட்டான். இந்த 5 பிரிவுகளோட போட்டி எவ்வளவு முக்கியம்னு அவளுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் அவளோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தாண்டி இந்த முடிவை எடுத்திருக்கா. அமர்நாத்தோட சக்தியை விட இந்த பையனோட வலிமையை ஜீனா அதிகமா நம்புறதாலதான் அவ இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கா. அதனால முதல்ல இந்த பையன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் என்றாள். அவள் சொன்னதை கேட்ட திருவும் மற்ற 2 பெரியவர்களும் அமைதியாக ஒப்புக்கொண்டார்கள். இந்த பிரச்சனையை பேச்சால் முடிக்க முடியாது என்பதும் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அதனால் இப்போது ஒரு நேர்மறையான போட்டி மட்டுமே முடிவை தீர்மானிக்க கூடியது. அந்த சமயம் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் மெதுவாக ஜெயசமரனும் அமர்நாத்தும் நின்ற இடத்திற்கு சென்றது. ஆனால் ஜெயசமரன் தனது சவாலை மிக சாதாரணமாக ஏற்றுக்கொண்டதை பார்த்த அமர்நாத்தின் முகத்தில் சிறிய எரிச்சல் தோன்றியது. உடனே அவன் தனது உடலிலிருந்து சக்தியை அழைத்து கோபம் கலந்த குரலில், உன்கிட்ட அப்படி என்ன திறமை இருக்குதுன்னு நானும் இன்னைக்கு பாக்குறேன். இந்த போட்டியில நீ ஜெயிச்சா உன்னை பைஜா பிரிவோட வெளிப்புற வீரனா ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா உன்கிட்ட ஒரு திறமையும் இல்லாம சும்மா வாயில மட்டும் பேசுறவனு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் என்றான். ஆனால் ஜெயசமரன் அதை கேட்டு அமைதியாக புன்னகைத்தான். பின்னர் அவன் கைகளை முன்னோக்கி நீட்டி, தாக்கு என்று அமைதியாக சைகை செய்தான். அப்போது அவன் முகத்தில் எந்த பயமும் இல்லை. ஆனால் மறுபுறம் அமர்நாத்தின் கண்களில் இருந்த நெருப்பை பார்த்து அருகில் இருந்த வீரர்கள் எல்லோரும் தானாகவே பின்வாங்கினர். ஏனெனில் அவன் தாக்கும் போது அது எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்க முடியும் என்பதை அவர்கள் அனைவரும் முன்பே அறிந்திருந்தார்கள். அதே சமயம் அமர்நாத் அதிவேகமாக நகரத் தொடங்கினான். அப்போது அவனை சுற்றி ஒரு பெரிய கோலம் உருவாக தொடங்கியது. சில நொடிகளில் அந்த கோலம் முழுமையடைந்ததும் அவன் ஜெயசமரனை பார்த்து, நான் உன்னை தேவையில்லாம காயப்படுத்த மாட்டேன். அதனால இந்த வட்டத்துல இருந்து என்ன உன்னால வெளியே தள்ள முடிஞ்சா நீ இந்த போட்டியில ஜெயிச்சதா நான் ஒத்துக்கிறேன் என்றான். அப்போது அந்த கோலத்தின் உள்ளே காற்று கனமானது. வெளியில் நின்ற அனைவரும் மூச்சை இழுத்து பிடித்தனர். இந்த சிறிய வட்டத்தின் உள்ளே யார் உண்மையான போர் வீரன் என்பதற்கான பதில் எழுதப்படவிருந்தது. போர் வீரன் சீரிஸ் கேட்கும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க. இன்னும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். 1000 மெம்பர்ஸ் இருந்தா மேலும் வீடியோஸ் தொடர்ந்து போட மோட்டிவேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைப். அத்தியாயம் 1822. அமர்நாத்தின் வார்த்தைகளில் அவனது ஆணவம் தெளிவாக தெரிந்தது. அவன் வான்மண்டலத்தின் மிகவும் பிரபலமானவன் என்பதால் அவன் அப்படி நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவனுக்கு இருந்தது. அவன் சொன்னதை கேட்டவுடன் ஜெயசமரன் முதலில் சிறிது ஆச்சரியப்பட்டான். ஆனால் அடுத்த கணமே அவன் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை விரிந்தது. அமர்நாத் தனது மரியாதையை பற்றியே அதிகம் கவலைப்பட்டிருப்பதையும் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் ஜெயசமரனின் நற்பெயரையும் காயப்படுத்த விரும்புவதையும் புரிந்து கொண்டான். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களில் ஆணவம் காட்டுவது ஆபத்தானது. ஏனென்றால் ஜெயசமரன் ஏற்கனவே பல வீரர்களின் ஆணவத்தை உடைத்தவன். இப்படிப்பட்ட போட்டிகளை விரைவில் முடித்தால்தான் நல்லது என்பதை அறிந்திருந்ததால் அவன் மீண்டும் கையை அசைத்து போட்டியை தொடங்குமாறு சைகை காட்டினான். அந்த நேரத்தில் சிறிது தூரத்தில் நின்று கொண்டிருந்த மேனகா அனைவருக்கும் முன்பாக சத்தமாக, 2 வீரர்களும் இப்ப தயாரா இருக்காங்க. அதனால போட்டி உடனே தொடங்கட்டும். இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ
அவங்க தான் பைஜா பிரிவுக்கு உதவி பண்ணக்கூடியவங்களா கருதப்படுவாங்க என்றாள். அதற்கு ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்தான். அதன் பிறகு சில அடிகள் முன்னேறி நின்றான். அப்போது அவன் உடலிலிருந்து வெளிவரும் சக்தி முன்பை விட அதிகமாக இருந்தது. அதை உணர்ந்த அமர்நாத்தின் முகத்தில் சிறிய ஆச்சரியம் தோன்றியது. ஆனால் அவன் உடனே தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு அவனது முதற்கட்ட தாக்குதலை தாமதமின்றி தொடங்கினான். அப்போது அமர்நாத்தின் வேகம் மிக அதிகமாக இருந்தது. அதனால் அடுத்த ஒரு நொடியில் அவன் ஜெயசமரனின் முன் தோன்றினான். பிறகு தன் முஷ்டியில் பெரும் சக்தியை சேர்த்து நீல ஒளியுடன் ஒரு தாக்குதலை தொடங்கினான். அந்த தாக்குதலின் சத்தம் ஒரு பெரிய அலை வந்து மோதுவது போல இருந்தது. அந்த சக்தி எந்த புதிய பரமஜீவ நிலை வீரனையும் தூக்கி எறியக்கூடியது. இல்லை என்றால் அவர்களை கடுமையாக காயப்படுத்தும். வைஜா பிரிவு அவனையே உதவிக்கு அழைத்தது என்பது அவனது ஒரே ஒரு தாக்குதலிலேயே புரிந்துவிட்டது. ஆனால் ஜெயசமரனும் சாதாரண போர் வீரன் இல்லை. நீல நிற தாக்குதல் ஜெயசமரனை தொடர்ந்திருந்த சமயம் அவனது உடலிலிருந்து பச்சை நிற ஒளி வெடிப்பது போல வெளிவந்தது. பிறகு அவன் உடனே தனது கையை நீட்டியதும் அந்த பச்சை ஒளி அமர்நாத்தின் சக்தி வாய்ந்த தாக்குதலுடன் நேரடியாக மோதியது. இரு தாக்குதலும் மோதியவுடன் ஒரு பெரும் சத்தம் எழுந்தது. அடுத்த கணமே அந்த சக்தியின் அதிர்ச்சி நிலத்தை உடைக்கும் அளவுக்கு பரவியது. அந்த அதிர்ச்சியாலேயே அமர்நாத்தின் முகம் சற்று மாறி அவன் அரை அடி பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதோடு அவனது தாக்குதல் தகர்ந்து விட்டது என்பதும் அவனது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அதைத் தொடர்ந்து அவன் தனது அடுத்த தாக்குதலுக்கு தயாராகி இருந்த போது திடீரென ஒரு பச்சை ஒளி மின்னல் வேகத்தில் அவனை நோக்கி வந்தது. அதனுடன் சக்திகள் நிறைந்த பல கை முஷ்டிகள் அமர்நாத்தின் உடலில் பல இடங்களில் இடைவிடாமல் மோதத் தொடங்கின. இதை பார்த்த அமர்நாத்தின் முகத்தில் கவலை தெரிந்தது. அவன் உடனே தனது கைகளால் ஒரு பெரிய சக்தி சுழலை உருவாக்கினான். அது அவன் முன் ஒரு கேடயமாக மாறியது. ஜெயசமரனின் தாக்குதல்கள் அதில் மோதியவுடன் ஒவ்வொன்றும் ஒரு நொடியில் மறைந்து போனது. இந்த பாதுகாப்பு வேலை செய்ததை பார்த்த அமர்நாத்தின் முகத்தில் மீண்டும் ஒரு பெருமையான சிரிப்பு தோன்றியது. அப்போது அவன் சிரித்தபடியே, இந்த சக்தி மட்டும் போதாது தம்பி, உண்மையான போட்டி நம்ம சக்திகளோட ஆழத்தை பொறுத்தது என்றான். அவன் சொன்னதை கேட்ட ஜெயசமரன் லேசாக புன்னகைத்தான். பிறகு அடுத்த கணமே அவன் தனது கைகளால் விசித்திரமான முத்திரைகளை உருவாக்கினான். அப்போது அவனது உடலில் இருந்த பச்சை ஒளி திடீரென மிக தீவிரமடைந்தது. அதே நேரத்தில் ஒரு புயல் வந்தது போல மிகப்பெரிய சக்தி அவனிடமிருந்து வெளிப்பட்டது. ஜெயசமரன் இப்படிப்பட்ட சக்தியை பயன்படுத்துவான் என்று அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. அடுத்த கணத்தில் ஜெயசமரன் கண்களில் ஒரு இரக்கமற்ற ஒளியுடன் பேரரசரின் நுட்ப தாக்குதல் என்று கத்தினான். அவன் இதை சொன்னவுடன் அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய மங்கலான நிழல் உருவாக தொடங்கியது. அது மிகுந்த சக்தியை சேர்த்துக் கொண்டு நேராக அமர்நாத்தை நோக்கி பாய்ந்தது. தன்னை நோக்கி வரும் அந்த வலிமையான நிழல் தாக்குதலை கண்டு அமர்நாத்தின் கண்களில் ஆச்சரியம் தோன்றியது. அதனால் சிறிய பதட்டத்துடன் அவன் தனது உடலில் உள்ள அனைத்து சக்தியையும் கட்டவிழ்த்து விட்டான். அந்த சக்திகள் மிகப்பெரிய சுழலாக மாறி ஜெயசமரனின் நிழலை விட அதிக வலிமை கொண்டதாக மாறியது. அந்த சுழலில் எதிரி யாராக இருந்தாலும் அவர்களை நிலைகுலைய வைக்கும் அளவுக்கு ஆபத்தான சக்திகள் இருந்தன. ஆனால் அந்த சுழலும் ஜெயசமரனுக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவனது தாக்குதல் நேராக அந்த சுழலில் சென்று மோதியது. இதை பார்த்த அமர்நாத் ஜெயசமரன் பெரிய தவறு செய்து விட்டான் என்று நினைத்து ஒரு சிரிப்பை வெளிப்படுத்தினான். அப்போது அந்த சுழல் வேகமாக சுழன்று ஜெயசமரனின் தாக்குதலை அழிக்க முயன்று நேராக அவனது கைகளை நோக்கி நகர்ந்தது. இருந்தும் ஜெயசமரனின் முகத்தில் பயம் எதுவும் இல்லை. அவன் சுழலுக்கு பின்னால் இருந்த அமர்நாத்தை தான் மிகவும் கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தான். பிறகு அடுத்த கணமே அவனது உடலிலிருந்து பச்சை நிற ஒளி வெடிப்பது போல வெளிப்பட்டது. அந்த ஒளியுடன் அவனது தாக்குதலின் சக்தி பல மடங்கு உயர்ந்து அந்த பெரிய சுழலை கிழித்து எறிந்தது. அப்போது அங்கிருந்த அனைவரும் சுழலில் விரிசல்கள் தோன்றுவதை பார்த்தார்கள். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அது ஒரு பயங்கர சத்தத்துடன் முற்றிலுமாக உடைந்து போனது. அமர்நாத்தின் பாதுகாப்பு முழுவதும் அழிந்ததை பார்த்து அவன் வாய் திறந்தபடியே, என்ன இது எப்படி சாத்தியம் என்று கேட்டான். ஜெயசமரனின் தாக்குதல் சுழலை அழித்து பிறகும் நிற்காமல் தன்னை நோக்கி வருவதை கண்டு எப்படி தப்பிக்கலாம் என்று குழப்பத்தில் மேலே பறக்க முயன்றான். அவன் தரையிலிருந்து சில அடிகள் மேலே சென்ற போது ஜெயசமரன் புன்னகையுடன் அவனை பார்த்து மெதுவாக, அப்படியே உறைஞ்சு போ என்றான். அந்த வார்த்தை ஒலித்தவுடனே அனைவரும் அமர்நாத் நடுவானில் உறைந்து நிற்பதை பார்த்து அதிர்ந்தனர். அடுத்த நொடியில் ஜெயசமரனின் சக்தி வாய்ந்த தாக்குதல் நேராக அவனது மார்பில் மோதியது. அந்த அழுத்தத்தால் அமர்நாத்தின் முகம் வெண்மையாகி அவன் இரத்தத்தை வாந்தி எடுத்து வெகு தூரம் பின்னால் தூக்கி எறியப்பட்டான். இறுதியில் கடினமான தரையில் விழுந்து வலியை கடந்து மெதுவாக எழுந்திருக்க முயன்றான். அந்த நேரத்தில் ஜெயசமரன் அவனை பார்த்து, இந்த வெற்றிக்கும் அந்த வட்டத்துக்கும் ரொம்ப நன்றி அமர்நாத் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட அமர்நாத் உடனே கீழே பார்த்தான்.
அவன் உருவாக்கிய வட்டத்திலிருந்து அவன் இப்போது சிறிது தூரம் தள்ளப்பட்டிருந்ததை உணர்ந்ததும் அவனது முகத்தில் கோபம் வெடித்தது. அவன் கைகளை கோபத்துடன் இறுக்கி பிடித்தான். மக்கள் எதிர்பார்த்ததை விட போட்டி மிக வேகமாக முடிந்தது. ஆனால் முடிவு யாரும் கணிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. சில நேரத்திற்கு பின்னர் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்தபோது பல திசைகளிலிருந்து ஆச்சரிய சத்தங்கள் எழத் தொடங்கின. அதே நேரத்தில் ஜீனா, லீனா மற்றும் அவர்களது நண்பர்கள் மட்டுமே அமைதியாக இருந்தனர். ஏனெனில் ஜெயசமரனின் சக்திகள் எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவர்கள் முன்பே பார்த்திருந்தார்கள். இப்போது அவன் பரமஜீவ நிலையை வேறு அடைந்திருந்ததால் அவனை சமாளிப்பது யாருக்கும் கடினம் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால் அங்கே அமர்நாத் எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் ஜெயசமரனுடன் அவனை ஒப்பிட முடியாது. மறுபுறம் திரு மற்றும் மற்ற 2 பெரியவர்களின் முகங்களில் கவலை தெளிவாக காணப்பட்டது. அவர்கள் ஒரு கணம் அமர்நாத்தை பார்த்து அதன் பிறகு ஜெயசமரன் பக்கம் திரும்பினர். அங்கே அவன் முகத்தில் இருந்த அமைதியான புன்னகையை பார்த்ததும் அவர்கள் மேலும் ஆச்சரியப்பட்டனர். போட்டி வேகமாக முடிந்தாலும் ஜெயசமரன் முழுவதுமாக அமர்நாத்தை ஆதிக்கம் செலுத்தியதை அவர்கள் அனைவரும் தங்கள் கண்களால் பார்த்திருந்தார்கள். இப்போது ஒரே பார்வையில் அவர்கள் இருவரில் யார் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். அப்போது மேனகா ஜெயசமரனை நோக்கி மெதுவான புன்னகையுடன், இந்த பையன் ரொம்ப பலவீனமானவன்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்க. ஆனா ஜீனாவோட கூர்மையான பார்வை மறுபடியும் சரின்னு இப்ப நிறுவனம் ஆயிடுச்சு. இந்த பையன் உண்மையிலேயே அவன் நிலையை தாண்டி பல மடங்கு சக்தி வாய்ந்தவனா இருக்கான் என்றாள். அப்போது சிறிது தூரத்தில் நின்றிருந்த ஜீனா மேனகாவையும் அவளுடன் நின்றிருந்தவர்களையும் பார்த்து சிரித்த முகத்துடன், மேனகாக்கா, திருமாமா, இப்ப என்ன நம்புறீங்களா என்று கேட்டாள். அவள் இதை கேட்ட விதத்தில் ஒரு லேசான கர்வம் இருந்தாலும் அந்த கேள்விக்கு அவர்களால் இல்லை என்று மறுக்க முடியவில்லை. அப்போது திருவும் மற்ற 2 பெரியவர்களும் தயக்கத்துடன் ஆமாம் என்று தலையை ஆட்டினர். அவர்கள் ஏற்கனவே இந்த போட்டியில் வெற்றி பெறுபவரே பைஜா பிரிவின் வெளிப்புற வீரனாக வர முடியும் என்று சொல்லி இருந்தார்கள். அதனால் ஜெயசமரன் இப்போது அமர்நாத்தை தோற்கடித்ததால் அவனே அந்த வீரன் ஆனான். ஆனால் அவர்கள் இதை ஒப்புக்கொண்ட உடனே கோபம் பொங்கிய அமர்நாத் முன்னால் வந்து, நிறுத்துங்க. நீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும். இந்த போட்டியில நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். அதனாலதான் நான் இந்த பையன் கிட்ட தோத்துட்டேன். இல்லனா இந்த பையனால என்ன ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது என்றான். இதை கேட்ட ஜீனா எரிச்சலுடன் அவனை பார்த்து, அமர்நாத், இந்த போட்டியோட விதிகளை நீதானே சொன்ன. இப்ப நீயே அதை மதிக்கலனா யாமி பிரிவோட பேருக்கும் அவங்க வீரர்களுக்கும் தான் கெட்ட பேர் வரும். இதனால சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டாங்கன்னு பேர் உங்க பிரிவுக்கு வரதை நீ விரும்புறியா என்று கேட்டாள். அவள் இதை சொன்னதும் அமர்நாத் அந்த இடத்தை சுற்றி பார்த்தான். போட்டிக்கு முன்பு அவனை மரியாதையுடன் பார்த்த பைஜா பிரிவின் வீரர்கள் இப்போது அவன் மேல் இருந்த பார்வையை தவிர்த்தனர். இதை கண்ட அவன் கோபத்தில் தனது கை முஷ்டியை இறுக்கினான். பிறகு திருவையும் மற்ற பெரியவர்களையும் பார்த்து, யாருனே தெரியாத இந்த பையனை நீங்க உண்மையிலேயே உங்க பிரிவுக்கு உதவ அனுமதிக்க போறீங்களா? இவன் யாரு, எங்க இருந்து வந்தா, இது எதுவுமே இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. இவன் ஒரு கெட்டவனா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா என்று கேட்டான். அவனது வார்த்தைகளுக்கு பதிலாக மேனகா, அமர்நாத், நீ இவ்வளவு கோபப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எங்க பைஜா பிரிவு வலிமையான வீரனை தான் எங்க உதவிக்காக தேடணும். இந்த போட்டியில நீ சமரன் ஜெயிச்சிருந்தா நீ இவ்வளவெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனா இந்த போட்டியோட முடிவு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாம நீ எங்களோட சிறப்பு விருந்தாளி. அதனால உனக்கு விருப்பம் இருந்தா எங்களோட தங்கி 5 பிரிவுகளோட போட்டிய பார்த்துட்டு போகலாம். எங்களோட பிரிவு எங்க விருந்தினர்களை ஒரு நாளும் மரியாதை குறைவா நடத்தாது என்றாள். மேனகாவின் மென்மையான வார்த்தைகளால் அமர்நாத் கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் திணறினான். இறுதியில் கட்டாயத்தின் பேரில் ஜெயசமரனை கடுமையாக பார்த்து, சரி, நீங்க எல்லாரும் இவனை உங்க உதவிக்கு வச்சுக்க விரும்பினா அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் இங்கேயே தங்கி இவனோட உண்மையான திறமை என்னன்னு பாக்குறேன். 5 பிரிவுகளோட போட்டியில ஒரே ஒரு விதிதான், அது வலிமையானவங்க மட்டும்தான் உயிர் வாழ்வாங்க. அப்போ தெரியும் உண்மையான வீரன் யாருன்னு என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் கோபமாக அங்கிருந்து சென்றான். அவன் சென்ற பிறகு மேனகா ஜெயசமரனை திரும்பி பார்த்து, சமரா, இந்த வருஷம் நடக்க போற 5 பிரிவுகளோட போட்டியில எங்க பைஜா பிரிவு உன்னை நம்புது என்றாள். அதற்கு ஜெயசமரன், நான் ஜீனாவோட அழைப்பை ஏத்துதான் இங்க வந்தேன். என்னோட நிபந்தனை நிறைவேற வரைக்கும் உங்க பிரிவுக்காக முழுசா போராடுவேன். நீங்க இந்த போட்டியில ஜெயிச்சா எனக்கு ஆதித்ய பீடத்துக்கு போக அனுமதி தரணும். எனக்கு அது மட்டும் போதும் என்றான். அவனது வேண்டுகோள் அனைவரையும் சற்றே அதிர்ச்சி அடைய செய்தது. அதனால் உடனே அவர்களின் முகங்களில் நிறம் மாறியது. பின்னர் மேனகா மெதுவான புன்னகையுடன், சமரா, எங்க பிரிவு இந்த வருஷம் ஜெயிச்சா 3 வீரர்கள் மட்டும்தான் ஆதித்ய பீடத்துக்கு போக முடியும். அதற்கு பதிலா வேற எந்த பரிசையும் கேட்க முடியாதா? பரமஜீவ மாத்திரைகள், போர் நுட்பங்கள், ஆத்ம புதையல்கள், இப்படி நீ எதை கேட்டாலும் எங்க பிரிவை சார்ந்தவளா
என்னால அதை உனக்கு அளவில்லாம கொடுக்க முடியும் என்றாள். இதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டான். ஜீனாவின் வாக்குறுதி உண்மையில் எதற்கும் உதவாது என்பதை அவன் இப்போது புரிந்து கொண்டான். ஏனென்றால் இந்த பிரிவின் முக்கியமான முடிவுகளை எடுப்பது ஜீனா அல்ல. அதனால் அவன் மிகவும் தெளிவான குரலில், என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு அந்த 3 இடத்துல ஒண்ணு வேணும், அவ்வளவுதான். உங்களோட பிரிவதை ஏத்துக்கலன்னா நான் இங்கிருந்து இப்பவே வெளியே போறது நல்லது என்றான். உண்மையில் பைஜா பிரிவுக்கு வருவதற்கு முன் ஜீனாவுடன் அவன் நேரடி ஒப்பந்தம் செய்திருந்தான். 5 பிரிவுகளின் போட்டியில் பைஜா பிரிவு வெற்றி பெற அவன் தனது முழு திறமையோடும் உதவுவான். அதற்கு பதிலாக ஆதித்ய பீடத்திற்கு செல்லும் 3 இடங்களில் ஒன்றை அவன் விரும்பினான். இது ஜெயசமரனுக்கு நியாயமான கோரிக்கையாகவே இருந்தது. ஆனால் அவனது வார்த்தைகள் ஒலித்த உடனே மேனகா மற்றும் மற்ற பெரியவர்களின் முகங்களில் கவலை கோடுகள் தென்பட தொடங்கின. ஏனெனில் பைஜா பிரிவில் பல திறமையான வீரர்கள் இருந்தனர். அவர்களில் 3 இடங்களுக்கு வீரர்களை தேர்ந்தெடுப்பது ஏற்கனவே கடினமான வேலையாக இருந்தது. அத்தகைய சூழ்நிலையில் ஜெயசமரனுக்கு ஒரு இடம் கொடுத்தால் மற்ற வீரர்களுக்கு கிடைப்பது 2 இடங்கள் மட்டுமே. அந்த நேரத்தில் சூழ்நிலையின் குழப்பம் தன்னை பார்க்க அழைத்தது போல தூரத்தில் இருந்த அமர்நாத் திரும்பி வந்து கேலி கலந்த சிரிப்புடன், இந்த பையன் தரையில படுத்துட்டு வானத்தை தொடரணும்னு நினைக்கிறவன் போல. மேனகா, இந்த தடவை நீங்க ஒரு ஓனாய பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க போல. பசியும் ஆசையும் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் அவனை நோக்கி தலையை லேசாக ஆட்டினான். பிறகு மேனகாவை நோக்கி அமைதியாக, என்னோட ஆசை உண்மையிலேயே பெருசுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் எப்பவுமே என்னோட இலக்குகள் அடைகிறவன். ஆனா இந்த அமர்நாத்தால 5 பிரிவுகளோட போட்டியில யூகியை தோற்கடிக்க முடியும்னு நீங்க நம்பினா நீங்க அவனையே வெளிப்புற வீரனா வச்சுக்கோங்க என்றான். யூகியின் பெயரை கேட்டவுடன் அமர்நாத்தின் புன்னகை ஒரு நொடியில் மறைந்து விட்டது. அவனது கண்களில் உடனே பதட்டம் மின்னியது. யூகியுடன் தனது சக்தியை ஒப்பிடும் தைரியம் அவனுக்கு இல்லை. வான்மண்டல பகுதியில் புதிய தலைமுறையின் 3வது சக்தி வாய்ந்த போர் வீரன் தான் யூகி. இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. வரவிருக்கும் 5 பிரிவுகளின் போட்டியில் பைஜா பிரிவுக்கு அவன் இருப்பது மிகப்பெரிய நன்மை என்று அமர்நாத் கூட அறிந்திருந்தான். ஆனால் யூகியை தோற்கடிக்க முடியும் என்று உள்ளத்திலிருந்து அவனால் சொல்ல முடியவில்லை. அதனால் சில நொடிகளுக்கு பிறகு முகத்தில் கோபத்தை மறைக்க முடியாமல் அமர்நாத் ஜெயசமரனை பார்த்து, அப்படின்னா உன்னால யூகியை தோற்கடிக்க முடியும்னு நீ சொல்றியா என்று கேட்டான். அதே நேரத்தில் மேனகா, திரு மற்றும் மற்ற பெரியவர்களும் ஜெயசமரனை நோக்கி தங்கள் பார்வையை திருப்பினர். யூகி இந்த ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த போர் வீரனாக இருப்பான் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அவனை எதிர்கொள்ள 4 பிரிவுகளிலும் ஒரு வீரன் கூட இல்லை. அதே நேரத்தில் அனைவரின் பார்வையும் தன்னை நோக்கி சூழ்ந்திருப்பதை உணர்ந்த ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டான். பிறகு எந்த தயக்கமும் இல்லாமல், ஆமா, என்னால அவனை தோற்கடிக்க முடியும் என்று அமைதியாக சொன்னான். அத்தியாயம் 1823. ஜெயசமரன் பேசும்போது அவனது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. வான்மண்டலத்தில் மிக முக்கியமான போர் வீரனாக கருதப்படும் யூகியை அவன் இதுவரை நேரில் பார்த்ததே இல்லை. ஆனால் யூகி ஒரு உன்னத பரமஜீவ தரவரிசை வீரன் என்பதை கண்டிப்பாக அவன் அறிந்திருந்தான். நிலைமை அப்படி இருக்க ஜெயசமரனும் அந்த நிலைமையில் இல்லாமல் இருந்திருந்தால் இப்படியான வார்த்தைகளை அவன் சொல்வதே சாத்தியமில்லை. ஆனால் இப்போது சூழ்நிலை முழுவதுமாக மாறி இருந்தது. அவன் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவருக்கும் ஒருவித நடுக்கம் ஏற்பட ஆரம்பித்தது. ஆனால் ஜெயசமரனின் வார்த்தைகளை நம்ப முடியாமல் அமர்நாத் சத்தமாக சிரித்து விட்டான். அதோடு அவன் மனம் தளர்ந்து இப்படி சொல்கிறான் என்று அவன் நினைத்தான். ஆனால் ஜெயசமரன் அந்த எதிர்வினையை பெரிதாக கவனிக்கவே இல்லை. அவன் அமைதியாக மேனகாவையும் மற்றவர்களையும் பார்த்தபடியே இருந்தான். பின்னர் ஒரு புன்னகையுடன், என் பக்கத்துல இருந்து நான் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்ப என்ன தேர்ந்தெடுக்கிறதா இல்ல வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா என்னோட நிபந்தனை எதுவும் மாறாது. அதுல உங்களுக்கு எதுவும் பிடிக்காம இருந்தா உங்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்காம நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன் என்றான். அவருடைய வார்த்தைகளை கேட்ட மேனகா, திரு மற்றும் அங்கிருந்த பெரியவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களுக்கு இன்னும் எதுவும் நம்ப முடியாத அளவுக்கு இருந்தது. அப்போது ஜீனா மெதுவாக மேனகாவின் அருகில் சென்று தாழ்ந்த குரலில், மேனகாக்கா, தயவு செஞ்சு சமரனை நம்புங்க. இந்த 5 பிரிவுகளோட போட்டியில நாம ஜெயிக்கலன்னா அவனுக்கு நாம எதுவும் தர வேண்டியதில்ல. ஆனா ஆதித்ய பீடத்துல நமக்கு ஒரு இடம் கூட கிடைக்காம போயிடும். சமரன் ஏற்கனவே அவனுக்கு வேற எந்த வெகுமதியும் வேண்டாம்னு சொல்லிட்டான். நாம நினைச்ச மாதிரி எதுவும் சரியா அமையலனாலும் நாம இழக்கிறது அவ்வளவு அதிகமா இருக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்க, யூகியை தோற்கடிப்பேன்னு நம்ம பிரிவுல இருந்து எந்த ஒரு வீரன் இவ்வளவு நம்பிக்கையா பேசுவான்? நீங்களே சொல்லுங்க என்று கேட்டாள். அதை கேட்டதும் மேனகாவின் முகத்தில் லேசான கவலை தென்பட்டது. அவள் திருவையும் மற்றவர்களையும் பார்த்து, சமரா, இப்ப இதை பத்தி எங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. யோசிக்க எங்களுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்.
இந்த சூரியபுர தீவுல கொஞ்ச நாள் நீ ஓய்விடு. 5 பிரிவுகளோட போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி நாங்க எங்களோட முடிவை சொல்லிடுறோம். இதுக்கு உனக்கு சம்மதமா என்று கேட்டாள். அதற்கு ஜெயசமரன், சரி, இங்க கொஞ்ச நாள் இருக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க பதில் வரலன்னா அதை இல்லன்னு எடுத்துக்கிட்டு இங்க இருந்து உடனே கிளம்பிடுவேன் என்றார். 5 பிரிவுகளின் போட்டி வான்மண்டலத்தில் மிகப்பெரிய நிகழ்வாக கருதப்பட்டது. அதனால் அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் பல வீரர்கள் அந்த இடத்தில் வந்து சேர தொடங்கி அங்குள்ள சூழல் நாளுக்கு நாள் மக்களால் நிரம்பியது. ஆனால் ஜெயசமரன் எங்கும் அலையவில்லை. அவன் அமைதியாக பைஜா பிரிவின் விருந்தினர் அறையில் தங்கி இருந்து பயிற்சியை தொடர்ந்தான். அவனுடைய சக்திகள் கணிசமாக அதிகரித்திருந்ததால் அந்த புதிய சக்திகளை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. அதே சமயம் பைஜா பிரிவினர் அவனை மிகுந்த கவனத்தோடு பார்த்துக் கொண்டனர். அவன் பயிற்சி செய்கிறதை அறிந்த ஜீனா அவனுக்கு 20,000 பரமஜீவ மாத்திரைகளை கொண்டு வந்து கொடுத்தாள். ஜெயசமரன் ஒரு நொடி கூட தயங்காமல் அவற்றை வாங்கி அவை அனைத்தையும் பயன்படுத்தி தனது சக்தியை மேலும் மேம்படுத்தி கொண்டான். மெதுவாக நாட்கள் கடந்து சென்றன. சில நாட்களுக்கு பிறகு அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த நாள் இறுதியாக வந்து சேர்ந்தது. இன்று 5 பிரிவுகளின் போட்டி தொடங்கவிருந்தது. காலை சூரியனின் மென்மையான கதிர்கள் ஒரு அமைதியான அறைக்குள் நுழைந்தன. அந்த அறையில் தான் ஜெயசமரன் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனுக்கு முன்னால் நூற்றுக்கணக்கான பரமஜீவ மாத்திரைகள் வட்டமிட்டு மிதந்தன. அவன் அந்த சக்திகளை மெதுவாக சேகரித்து தனது உடலில் ஏற்றிக் கொண்டிருந்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து ஜெயசமரன் மெதுவாக தனது மூடிய கண்களை திறந்தான். அப்போது அவன் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தெரிந்தது. அதே சமயம் அறையின் கதவு மெதுவாக திறந்து லீனா உள்ளே வந்து, சமரனா, மேனகாக்கா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டதா அவங்க சொன்னாங்க என்றாள். இதை கேட்டதும் ஜெயசமரன் மெதுவாக தலையை ஆட்டினான். பின்னர் அவன் எழுந்து லீனாவுடன் மன்றத்திற்கு செல்ல தொடங்கினான். அந்த நேரத்தில் அவனுக்குள் ஒரு சிறிய கவலை தெரிந்தது. ஏனெனில் பைஜா பிரிவு அவனுக்கு 3 இடங்களில் ஒன்றை கொடுக்க மறுத்தால் மந்திர கல்லை மீண்டும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற வேற வழியை அவன் தேட வேண்டியிருந்தது. அவர்கள் மன்றத்திற்கு செல்லும் வழியில் லீனா தாழ்ந்த குரலில், சமரணனா, எங்க பிரிவோட முடிவு உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை பண்ணுங்க என்றாள். அவள் சொன்னதை கேட்டு ஜெயசமரன் சற்றே ஆச்சரியப்பட்டான். ஆனால் அடுத்த நொடி அவன் புன்னகையுடன் சரி என்று தலையை ஆட்டினான். லீனா மிகுந்த கருணை உடையவள் என்பதையும் தன் பிரிவின் நலனுக்காக ஜெயசமரன் துன்பப்படுவதை அவள் விரும்பவில்லை என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் இருவரும் ஒரு பெரிய மன்றத்தை அடைந்தனர். ஜெயசமரன் உள்ளே நுழைந்தவுடன் அங்கு பலர் அமர்ந்திருப்பதை கண்டான். அதுவரை நடந்து கொண்டிருந்த உரையாடல்கள் அவன் வந்த நொடியில் திடீரென நின்று விட்டன. பிறகு அங்கிருந்த அனைவரின் பார்வையும் ஒரே நேரத்தில் அவன் மீது திரும்பியது. ஜெயசமரனும் அங்கிருந்தவர்களை பார்த்தான். அங்கு ஜீனா, மேனகா, திரு மற்றும் பிரிவின் மற்ற பெரியவர்கள் மட்டுமல்லாமல் அவன் இதுவரை பார்த்திராத சிலரும் இருந்தனர். ஜெயசமரன் முன்னால் வந்து நின்ற போது அங்கே முன்பக்கத்தில் பழுப்பு நிற ஆடை அணிந்த ஒரு பெரியவர் அமர்ந்திருப்பதை கவனித்தான். அந்த பெரியவரின் ஆழமான கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. அவரை சுற்றி இருந்த இடமே அவரது சக்தியால் மங்கலாக தெரிந்தது. அவரை பார்த்த நொடியில் அந்த மனிதர் நிச்சயமாக ஒரு உச்ச பரமஜீவ போர் வீரன் என்பதை ஜெயசமரன் உணர்ந்தான். அந்த மனிதருக்கு பக்கத்தில் வெள்ளை ஆடை அணிந்த ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் வெளிர்ந்த நிறமும் பலவீனமும் தென்பட்டன. அவனை பார்க்கும் போதே அவன் கடுமையாக காயமடைந்திருந்தது தெளிவாக தெரிந்தது. அவனை கவனமாக பார்த்த ஜெயசமரன் மனதிற்குள், இந்த பையன்தான் குணாவா இருக்கணும். அப்படின்னா பைஜா பிரிவோட புதிய தலைமுறையில ரொம்ப வலிமையான போர் வீரன் இவன் தானா என்று நினைத்தான். அப்போது பழுப்பு நிற உடை அணிந்த அந்த பெரியவர் புன்னகையுடன் ஜெயசமரனை பார்த்து, நீதான் அந்த சமரன்னு நினைக்கிறேன். ஜீனா உன்னதான் எங்க பிரிவுக்கு உதவ கூட்டிட்டு வந்திருக்காளா? சரி, என்னோட பேரு ருத்ரன். நான் பைஜா பிரிவோட மூத்தவன். உன்னோட நிபந்தனைகள் எல்லாம் நான் கேட்டேன். ஆதித்ய பீடத்துக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு இடம் எவ்வளவு விலை மதிப்பற்றதுன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அது எங்க பிரிவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால உன்னால உன்னோட மனசை மாத்திக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு ஜெயசமரன் மெதுவாக தலையை ஆட்டினார். பின்னர் பெரியவரின் கண்களை நேராக பார்த்து, மூத்தவரே, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்க ஒரு இடத்தை பத்தி தான் ரொம்ப யோசிக்கிறீங்க. எனக்கு ஒரு இடத்தை கொடுத்தா உங்களுக்கு 2 இடங்கள் கிடைக்கும். ஆனா இந்த தடவை பைஜா பிரிவு ஜெயிக்கலன்னா உங்களுக்கு எந்த ஒரு இடமும் கிடைக்காது. அதுக்குதான் சொல்றேன், நீங்க உங்க முடிவை மாத்த விரும்பினா என்கிட்ட சொல்லுங்க. ஆனா என்னோட முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். அது மாறவும் மாறாது. அதுவும் இல்லாம எனக்கு வேற எதுவும் தேவையில்லை என்றான். ஜெயசமரன் இப்படி பேசியதும் பைஜா பிரிவின் அவையில் பல சலசலப்பான உரையாடல்கள் எழுந்தன. அவர்களின் மூத்தவரிடம் இவ்வளவு தெளிவாக பேசுவது பலருக்கு பிடிக்கவில்லை.
ஆனால் ஜெயசமரன் ஏற்கனவே அவனது நிபந்தனைகளை தெளிவாக கூறியிருந்ததாலும் அனைவருக்கும் யோசிக்க போதுமான நேரம் கொடுத்திருந்ததாலும் இப்போது அவன் தயங்காமல் பேசினான். அவனுடைய வார்த்தைகளால் சிலர் கோபமடைந்தனர். அவர்களது நினைப்பில் அவர்கள் பிரிவின் வீரர்கள் வெற்றி பெற தகுதியற்றவர்கள் என்று ஜெயசமரன் கருதுவது போலவே அது தோன்றியது. அது உண்மையல்ல என்பதே அவர்களின் எண்ணம். இந்த நேரத்தில் மூத்த ருத்ரனின் முகத்திலும் லேசான கவலை தோன்றியது. அவர் கைகளை உயர்த்தி அவையில் இருந்த சத்தத்தை அமைதிப்படுத்தினார். பின்னர் மெதுவாக ஜெயசமரனை நோக்கி, உன்னோட வார்த்தைகளை கேட்க கொஞ்சம் கடுமையா இருக்கலாம், ஆனா அதுல உண்மை இருக்குது. இந்த போட்டியில நாங்க ஜெயிக்கலன்னா பைஜா பிரிவை சேர்ந்த ஒருத்தர் கூட ஆதித்ய பீடத்துக்குள்ள நுழைய முடியாது. அப்படி இருக்கும் போது ஒரு இடத்தை பத்தி இவ்வளவு விவாதிக்க தேவையே இல்ல. இந்த தடவை யூகியை நீ தோக்கடிப்பேன்னு ரொம்ப நம்பிக்கையா சொன்னேன்னு மேனகாவும் மத்தவங்களும் சொன்னாங்க. உண்மையை சொன்னா இங்க இருக்கிற ஒருத்தர் இல்ல 2 பேரை தவிர வேற யாரும் அதை எளிதா நம்ப மாட்டாங்க என்றார். இதற்கிடையில் பெரியவரின் அருகில் அமர்ந்திருந்த குணாவும் ஜெயசமரனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். ஜெயசமரன் எப்படி இவ்வளவு உறுதியான நம்பிக்கையுடன் நிற்க முடிகிறது என்பதே அவனுக்கு புரியவில்லை. அவனை விட அதிக சக்தி கொண்ட குணாவுக்கே யூகியை தோற்கடிக்க முடியும் என்று சொல்லும் முன் 2 முறை யோசிக்க வேண்டிய நிலைதான் இருந்தது. அந்த நேரத்தில் அனைவரின் பார்வையிலும் ஜெயசமரன் மெதுவாக தலையை ஆட்டி பதிலளித்தார். சில நொடிகள் கழித்து மூத்த ருத்ரன் தனது கையை நீட்டி ஜெயசமரனை நோக்கி ஒரு தங்க நாணயத்தை எறிந்து, சமரா, இது பைஜா பிரிவு வெளிப்புற வீரருக்கு கொடுக்கிற நாணயம். நீ கொடுத்த வாக்குறுதியை உண்மையிலேயே உன்னால நிறைவேற்ற முடியும்னா அதை எடுத்துக்கோ. உன்னோட நிபந்தனையை நாங்க ஏத்துக்கிறோம் என்றார். நாணயம் காற்றில் பறந்து கொண்டிருந்த அதே தருணத்தில் மூத்த ருத்ரனின் உடலில் இருந்து பேரழுத்தம் நிறைந்த சக்திகள் மெதுவாக வெளியேற தொடங்கின. சில வினாடிகளில் அந்த சக்திகள் மன்றம் முழுவதும் பரவின. அதே நேரத்தில் அந்த தங்க நாணயத்தையும் முழுமையாக கட்டுப்படுத்தின. அந்த ஆபத்தான அழுத்தத்தில் சில போர் வீரர்களின் முகங்கள் வெண்மை அடைந்தன. அவர்கள் அனைவரும் தங்கள் மேல் ஒரு பெரிய மலை அழுத்துவது போல உணர்ந்தார்கள். அதனால் அவர்களால் ஒரு அங்குலம் கூட நகர முடியாத நிலை ஏற்பட்டது. அப்போது மூத்த ருத்ரன் ஜெயசமரனின் உண்மையான சக்தியை சோதிக்கவே இதை செய்கிறார் என்பதும் அங்கிருந்த அனைவருக்கும் தெளிவாக புரிந்தது. அந்த உணர்வுடன் அனைவரின் கண்களும் இயல்பாகவே ஜெயசமரனை நோக்கி திரும்பின. அந்த பார்வைகளை பார்த்த ஜெயசமரன் எந்த பதட்டமும் இன்றி மெதுவாக ஒரு சிறிய புன்னகை செய்தார். பிறகு அடுத்த நொடியே அவன் தனது காலை உயர்த்தி கனமான அடிகளுடன் முன்னோக்கி நகர ஆரம்பித்தான். அவன் தரையில் பாதம் வைத்த ஒவ்வொரு தருணத்திலும் தரை மெதுவாக நடுங்கியது. இருந்தாலும் அவனது முன்னேற்றம் எங்கும் நின்று விடவில்லை. அதை பார்க்கும் போது ஒரு உச்ச பரமஜீவ நிலை போர் வீரனின் சக்திகளாலும் கூட ஜெயசமரனை தடுக்க முடியவில்லை என்பது அங்கிருந்த அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது. இறுதியாக ஜெயசமரன் நாணயத்தின் அருகே வந்து ஒரு சிறிய புன்னகையுடன் அதை தனது கையில் எடுத்துக் கொண்டான். பின்னர் அவன் மூத்த ருத்ரனை பார்த்து, மூத்தவரே, உங்களோட இந்த சோதனைக்கு ரொம்ப நன்றி என்றான். இதை கேட்டபோது மூத்த ருத்ரனின் கண்களில் இருந்த பிரகாசம் இன்னும் தீவிரமானது. அவர் சக்திக்கும் ஜெயசமரனின் சக்திக்கும் இடையிலான இடைவெளி மிகவும் பெரியதாக இருந்தும் ஜெயசமரன் அந்த நாணயத்தை எட்டியதை பார்த்து அவர் உள்ளுக்குள் ஆச்சரியப்பட்டார். அவனிடத்தில் மேனகாவாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் அந்த அழுத்தத்தை தாங்கி முன்னேறி நாணயத்தை எடுத்திருக்க முடியாது என்பதே உண்மை. அதே நேரத்தில் ஜெயசமரனை பார்த்த குணாவின் கண்களிலும் ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது. பெரியவர் எவ்வளவு அளவு சக்தியை பயன்படுத்தினார் என்பதையும் அந்த அழுத்தம் எவ்வளவு பயங்கரமானது என்பதையும் அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். ஆனால் ஜெயசமரன் அந்த அழுத்தத்தை ஒன்றுமே இல்லாதது போல எதிர்கொண்டது அவனை ஆழமாக உலுக்கியது. அப்போது மூத்த ருத்ரன் அருகில் அமர்ந்திருந்த ஜீனாவையும் மேனகாவையும் பார்த்து தாழ்ந்த குரலில், ஜீனா, இந்த பையன் உண்மையிலேயே விசேஷமானவன் தான். இந்த தடவை நீ ரொம்ப அற்புதமான ஒண்ண பண்ணி இருக்க என்றார். இதை கேட்ட ஜீனாவின் கண்களில் மகிழ்ச்சி மின்னியது. சில மாதங்களுக்கு முன்பு பைஜா பிரிவினர் ஊனமுற்றவன் என்று நினைத்த இளைஞன் இப்போது அவர்களுடைய கடைசி நம்பிக்கையாக மாறுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகு மூத்த ருத்ரன் ஜெயசமரனை பார்த்து, 5 பிரிவுகளோட போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க போகுது சமரா. அது வரைக்கும் நீ போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் அவர்கள் அனைவரையும் பார்த்து தலை குனிந்து வணங்கிவிட்டு எதுவும் பேசாமல் வெளியேறினான். அவன் வெளியேறும் போது அவன் தோளில் மெதுவாக தோன்றிய கருப்பு கோடுகளை யாரும் கவனிக்கவில்லை. அந்த கோடுகள் அழிவுகரமான பண்டைய குறியீட்டின் அடையாளங்கள். மூத்த ருத்ரனின் உச்ச பரமஜீவ சக்திகளை எதிர்கொள்ள அதே அளவு பண்டைய சக்திகள் ஜெயசமரனுக்கு தேவைப்பட்டதை அவை தெளிவாக காட்டின. இதற்கிடையில் பைஜா பிரிவின் மக்கள் ஜெயசமரன் வெளியேறுவதை பார்த்துக் கொண்டிருந்தனர். பின்னர் அனைவரும் ஒருவருக்கொருவர் கிசுகிசுக்க தொடங்கினர்.
ஜெயசமரன் அந்த தங்க நாணயத்தை இவ்வளவு எளிதாக பெற்றது அவர்களுக்கு நம்ப முடியாத ஒன்றாக இருந்தது. அப்போது மூத்த ருத்ரன் முகத்தில் லேசான புன்னகையுடன், சமரன் ஜெயந்தன் இவன் கண்டிப்பா ஒரு சாதாரண போர் வீரனே இல்ல. ஆனா இந்த பையன் எங்க இருந்து வந்தான்? வான் மண்டலத்தோட புதிய தலைமுறை வீரர்கள்ல இந்த மாதிரி ஒருத்தரை பத்தி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. உண்மையை சொன்னா இவனால யூகிய தோக்கடிக்க முடியுமா இல்லையான்னு என்னால இப்பவே உறுதியா சொல்ல முடியாது. ஆனா குறைந்தபட்சம் அமர்நாத்தோட ஒப்பிடும்போது இந்த பையன் நமக்கு பல மடங்கு சிறந்தவன். யூகியோட இவன் மோதும் போது என்ன நடக்கும்னு காலம்தான் தீர்மானிக்கும் என்றார். பிறகு சிறிது நேரம் கழித்து மதியமான போது முழு தீவின் சூழ்நிலையும் பரபரப்பால் நிறைந்தது. அங்கே மக்கள் எழுப்பிய ஆரவாரங்கள் வானத்தை தொட்டன. அதையெல்லாம் கேட்டு ஜெயசமரன் வெளியே வந்து பார்த்தான். அவனை தவிர பைஜா பிரிவின் சார்பாக ஜீனாவையும் மேனகாவையும் போட்டியில் பங்கேற்க தேர்ந்தெடுத்திருந்தனர். அதனால் ஒருவேளை பைஜா பிரிவு வெற்றி பெற்றால் அவர்கள் மூவரும் ஆதித்ய பீடத்திற்கு செல்லும் வாய்ப்பை பெறுவார்கள். அதன் பிறகு அனைவரும் ஒன்றாக 5 பிரிவுகளின் போட்டி நடக்கும் மைதானங்களை நோக்கி நகர தொடங்கினர். சூரியபுர தீவின் மையத்தில் ஒரு மிக பெரும் மலை இருந்தது. அந்த இடத்தில் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் கூடியிருந்தனர். அந்த மலையின் உச்சியில் பல மேடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அவை மிகவும் பிரமிப்பூட்டும் முறையில் இருந்தன. ஜெயசமரனும் மற்றவர்களும் உச்சியை அடைந்த போது நிற்க கூட இடமில்லாத அளவுக்கு மக்கள் கூட்டம் இருந்தது. அந்த சமயத்தில் குணா போட்டிகளை பற்றி ஜெயசமரனிடம் ஏதோ சொல்லவிருந்தான். ஆனால் திடீரென்று ஏதோ ஒன்றை உணர்ந்து அவனுடைய முகத்தின் நிறம் மாறியது. குணாவின் பார்வை ஒரு திசையை நோக்கி திரும்பியதை பார்த்த ஜெயசமரனும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். அங்கு சில பரிச்சயமான முகங்கள் தெரிந்தன. அங்கே துரியனின் தலைமையில் வாயு பிரிவை சேர்ந்தவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் குணா ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறான் என்று ஜெயசமரனுக்கு இப்போது புரிந்தது. அப்போது ஜெயசமரனும் துரியனை நெருங்கி பார்த்தான். அவன் அருகில் கருப்பு உடை அணிந்த 2 பேர் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய வாள் இருந்தது. அந்த வாளிலிருந்து பலவிதமான சக்திகளை உணர முடிந்தது. ஜெயசமரன் முதலில் ஒரு இளைஞனை பார்த்தான். பின்னர் அவனுக்கு பக்கத்தில் நின்ற இன்னொரு இளைஞனை கவனித்தான். அவன் தோற்றத்தில் சிறிது பலவீனமாகவே தெரிந்தாலும் அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. ஆனால் அந்த புன்னகையை பார்த்த பலருக்கும் ஒரு பதட்டம் ஏற்பட்டது. அத்தியாயம் 1824. ஜெயசமரனின் பார்வையை பார்த்த மேனகா அங்கிருந்த வீரர்களை சுட்டி காட்டி, துரியனுக்கு பக்கத்துல பெரிய வாளோட இருக்கிறவன் தான் வாயு பிரிவை சேர்ந்த விக்ரம். அவன் வாழ் நுட்பத்துல ரொம்ப சிறப்பானவன் என்றாள். அதை கேட்ட ஜெயசமரன் பலவீனமாக தோன்றிய இளைஞனை சுட்டி காட்டி, அவனுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பையன் யாரு என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் மேனகா அவன் முகத்தை உற்று பார்த்தாள். பிறகு உடனே அவளுடைய முகத்தின் நிறமே மாறி போனது. அப்போது அருகில் நின்றிருந்த குணா பற்களை இறுக்கமாக கடித்துக் கொண்டு, அவன் தான் அசுர வான் பிரிவோட மூத்தவன், மிஸ்கினோட பெரிய அண்ணா மிருதன். அவனும் விக்ரம சேர்ந்து திட்டம் போட்டுதான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தானுங்க என்றான். மிஸ்கின் என்ற பெயரை கேட்டவுடன் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு லேசான கவலை தெரிந்தது. பிறகு அவன் உடனே மிருதனை கூர்ந்து பார்த்தான். மிருதனும் அதை கவனித்தான். ஒரு நொடி ஜெயசமரனை பார்த்ததுமே அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை மலர்ந்தது. அடுத்த நொடியில் கழுத்தை வெட்டும் சைகையை அவன் மெதுவாக செய்தான். அதே சமயத்தில் சக்தியால் மூடிய ஒரு குரல் நேரடியாக ஜெயசமரனின் காதுகளுக்குள் ஊடுருவி வந்து, சமரா, நீதான் என் தம்பி மிஸ்கின கொன்னவன் இல்லையா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி இரக்கமே இல்லாம உன்னை கொன்ன என் தம்பியோட மரணத்துக்கு நான் எப்படி பழி வாங்குறேன்னு பாரு என்றான். ஆனால் அந்த வார்த்தைகள் வேறு யாருக்கும் கேட்கவில்லை. மிருதன் அதே நேரத்தில் ஜெயசமரனை நோக்கி ஒரு கொடிய சைகையை செய்யவும் தயங்கவில்லை. அதை பார்த்து குணாவும் மற்றவர்களும் ஆச்சரியத்துடன் ஜெயசமரனிடம், சமரா, இதுக்கு முன்னாடி நீ மிருதனோட ஏதாவது வாக்குவாதம் பண்ணிருக்கியா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அருகில் நின்ற ஜீனா, அதை ஏன் கேக்குறீங்க? ராஜ்தீவுல சர்வஜீவி பழத்தை எடுக்கிற முயற்சியில மிருதனோட தம்பி மிஷ்கினும் அங்கதான் இருந்தான். அப்புறம் கடைசியா நடந்த சண்டையில சமர மிஷ்கினை கொண்டுட்டான் என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் குணாவும் மற்றவர்களும் ஆச்சரியத்தில் வாய் திறந்தனர். இவ்வளவு அமைதியாக நிற்கும் இந்த இளைஞன் அசுர வான் பிரிவின் மூத்தவரின் சீடனை கொன்றவன் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்ததில்லை. அப்போது குணா உடனே ஜெயசமரனிடம், அப்படின்னா சமரா, ஒரு வேளை நீ மிருதனை எதிர்கொள்ள நேர்ந்தா ரொம்ப கவனமா இருந்துக்கோ. அண்ணன் தம்பிங்க 2 பேருக்கும் அவ்வளவா ஒத்து போகலனாலும் அவனுக்கு 2 பேரும் ஒன்னா பிறந்த அண்ணன் தம்பிங்க. அதனால மிருதன் கண்டிப்பா அவன் தம்பிக்காக பழி வாங்க உன்னை கொல்ல பாப்பான் என்றான். அதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக சிரித்துக் கொண்டே தலையசைத்தான்.
மிருதன் பலவீனமானவன் அல்ல என்பதையும் அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். ஆனால் மிருதன் அவன் உயிரை எடுக்க நினைத்தால் அதை அவன் அவ்வளவு சுலபமாக நடக்க விட மாட்டான். அந்த நேரத்தில் ஜெயசமரனின் மனம் மிஷ்கினின் குருவை பற்றிய எண்ணங்களில் மூழ்கி, அசுர வான்பிரிவோட அந்த மூத்தவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்ற எண்ணம் அவன் மனதில் சுழன்றன. மிஷ்கின் இறந்த செய்தி அந்த பெரியவரை அடைந்தவுடன் அவர் சும்மா இருக்க மாட்டார் என்பதும் ஜெயசமரனுக்கு தெரிந்தது. அவர் ஏதாவது ஒரு நடவடிக்கையை கண்டிப்பாக எடுப்பார், இல்லையெனில் அவரது கௌரவம் காயப்படும். அந்த ஆபத்தின் தொடக்கம் இதுதான் என்று உணர்ந்து ஜெயசமரன் அந்த பெரியவர் பற்றிய தகவல்களை சேகரிக்க முடிவு செய்தார். அவன் கேட்ட கேள்வியை கேட்டதும் குணாவின் முகத்தில் சிறு கவலை தெரிந்தது. பிறகு அவன் மெதுவாக, அந்த பெரியவர் வான் மண்டலத்துல ரொம்ப பிரபலமான ஒரு சமரா. அசுர வான் பிரிவுல அவரோட நிலை மிக உயர்ந்தது. அவரோட வலிமையை பத்தி சொன்னா, அவர் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடியே பரமஜீவ உச்ச நிலைக்கு போயிட்டாரு. எங்க பைஜா பிரிவுக்கு கிடைச்ச தகவல் படி கடந்த 2 வருஷமா அவர் மகாயோகி நிலைக்கு மாற முயற்சி பண்றதா சொல்றாங்க. அதுல அவர் வெற்றி பெற்றா வான் மண்டலத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த போர் வீரர்கள ஒருத்தரா மாறிடுவாரு என்றார். இதை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்திலும் லேசான கவலை தோன்றியது. அந்த பெரியவரை எதிர்கொள்வது அவனுக்கு எளிதான காரியம் அல்ல என்பது அவனுக்கு இப்போது தெரிந்தது. அவர் இன்னும் பரமஜீவ நிலையில் இருந்தால் சமரன் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவர் உண்மையாகவே மகா யோகியாக மாறியிருந்தால் ஜெயசமரன் தனது உயிரையே இழக்க நேரிடலாம். இருந்தாலும் சிறிது நேரம் யோசித்த பிறகு அதை பற்றி சிந்திப்பதை ஜெயசமரன் நிறுத்தி கொண்டான். இப்போதைக்கு அதை பற்றி யோசிப்பதில் எந்த பயனும் இல்லை என்பதும் அவனுக்கு புரிந்தது. ஆதித்ய பீடத்தின் சவாலை வென்ற பிறகே அவன் இவ்விடத்தை விட்டு வெளியே செல்ல முடியும். வான் மண்டலத்தில் அந்த பெரியவரின் அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் தேவைப்பட்டால் அங்கிருந்து ஒளிந்து வாழ்வதும் அவனுக்கு கடினமானது அல்ல. பிறகு அவன் மெதுவாக பைஜா பிரிவு வீரர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு இடத்திற்கு சென்று அமர்ந்து 5 பிரிவுகளின் போட்டி தொடங்கும் அந்த நொடிக்காக அமைதியாக காத்திருந்தான். மறுபுறம் ஜெயசமரனை பார்த்த மிருதனின் கண்களில் இருந்த இரக்கமற்ற வெறுப்பு அப்படியே நிலைத்திருந்தது. அதை பார்த்து அவன் அருகில் நின்ற விக்ரம் லேசான புன்னகையுடன், உன் தம்பி மிஸ்கினை கொண்ட சமரன் இவன் தான், நீ ஒண்ணும் கவலைப்படாத மிருதா. அதான் அவன் இந்த போட்டிக்கு வந்துட்டான்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை கொன்றலாம். ஆனா இங்க என்ன நடந்தாலும் அவன் இங்க இருந்து உயிரோட போக மாட்டான் என்றான். இதற்கு மிருதன் லேசான புன்னகையுடன், உண்மையை சொன்னா என்னோட தம்பி எல்லாத்துலயும் ரொம்ப அவசரப்படுவான். அவனுக்கு நல்ல திறமையும் இல்ல, எந்த புரிதலும் இல்ல. இருந்தாலும் அவன் என்னோட தம்பி. நான் அவனுக்காக பழி வாங்கலன்னா அவனோட மரணத்துக்கும் எங்க குடும்ப பேருக்கும் பெரிய கெட்ட பேர் வந்துடும். அதுவும் இல்லாம இந்த விஷயம் மத்த இடத்துக்கு பரவுறதுக்கு முன்னாடி இந்த சமரனை இங்கேயே கண்ட துண்டமா வெட்டி வீசணும்னு விரும்புறேன் என்றான். அவன் சொன்னதை கேட்ட விக்ரமும் தலையாட்டினான். பிறகு சுற்றி உள்ளவர்களை பார்த்து, இப்போதைக்கு பைஜா பிரிவை சேர்ந்த குணா படுகாயம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த போட்டியில அவனால கலந்துக்க முடியாது. அதனால நம்ம வாயு பிரிவு ஜெயிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இந்த தடவை ஜெயிச்சு ஆதித்ய பீடத்துக்கு போறப்பதான் நமக்கு கொஞ்சம் சிரமம் வரலாம் என்றான். இதை கேட்டதும் மிருதனின் கண்களில் லேசான கவலை தெரிந்தது. அவன் உடனே ஒரு மலையை நோக்கி பார்த்தான். அந்த மலையின் உச்சியில் ஒரு பண்டைய கட்டிடம் தெரிந்தது. அது பாதி அளவுக்கு மட்டுமே போட்டி மைதானத்திலிருந்து காட்சி அளித்தது. ஆனால் அந்த கட்டிடத்திலிருந்து எழும் பண்டைய காற்று சக்திகள் யாருடைய மன உறுதியையும் நிலைநிறுத்தும் அளவுக்கு வலிமையானவை. அந்த பண்டைய கட்டிடமே ஆதித்ய பீடம். அது இப்போது சந்திர பிரிவை சேர்ந்த யூகியின் பாதுகாப்பில் இருந்தது. வான்மண்டலத்தின் புதிய தலைமுறையில் திறமையான போர் வீரனாக கருதப்படும் மிருதனுக்கே யூகியை நினைத்த போது சிறிய கவலை ஏற்பட்டது. அப்போது ஜீனா மைதானத்தில் வந்த பலரை சுட்டி காட்டி ஜெயசமரனிடம், சமரா, அவங்கள பாத்தியா? அவங்க தான் ஜலப்பிரிவோட வீரர்கள். நீல நிற ஆடையில முன்னாடி நிற்கிறவன் தான் சிரியன். அவன் தான் ஜலப்பிரிவோட புதிய தலைமுறையில ரொம்ப திறமையான போர் வீரன். அவனோட சக்தி ஆரம்ப பரமஜீவ நிலைக்கு சமமானது. ஆனாலும் அவன் ரொம்ப ஆபத்தானவன். அவங்களுக்கு வலது பக்கம் இருக்கிறவங்க சாரன் பிரிவை சேர்ந்த வீரர்கள். அதுல முன்னாடி இருக்கிறவன் தான் இளவன். அவனோட அதிர்ஷ்டம் உண்மையிலேயே அற்புதமானது. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சாரன் பிரிவு புதிய தலைமுறையில ரொம்ப பலவீனமானவன். ஆனா ஒரு பண்டைய புதையல அவன் கண்டுபிடிச்சான். அதுல ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரனோட நுட்பம் இருந்துச்சு. அந்த நுட்பத்தை அவன் எடுத்ததுனால வெறும் 5 வருஷத்துல இளவன் அவங்க பிரிவோட புதிய தலைமுறையில மிக திறமையான போர் வீரனா மாறிட்டான் என்று விளக்கினாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் முதலில் நீல நிற ஆடை அணிந்திருந்த சிரியனை பார்த்தான். அதன் பிறகு அவன் பார்வை இளவன் மீது சென்றது. தோற்றத்தை வைத்து பார்த்தால் இளவன் அவர்கள் இருவரிலும் மிகவும் பலவீனமாக தெரிந்தான். ஆனால் ஜெயசமரனுக்கு அவனிடம் இன்னும் பெரிய ஆபத்து இருப்பது போல தோன்றியது. ஏனெனில் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் மிகவும் அபாயகரமானவர்கள் என்பதும் அவனுக்கு தெரியும். இவ்வளவு சக்தி வாய்ந்த வீரர்களையும் பார்த்த ஜெயசமரன் 5 பிரிவுகளின் போட்டியில்
எந்த பலவீனமான வீரனும் பங்கேற்க போவது இல்லை என்ற விஷயத்தை புரிந்து கொண்டார். யூகி இன்னும் ஜெயசமரனின் முன்னால் தோன்றவில்லை. இருந்தாலும் இந்த போட்டியில் வெற்றி பெறுவது எளிதல்ல என்பதும் அவனுக்கு புரிந்தது. அதைத் தொடர்ந்து நேரம் மெதுவாக கடந்தது. ஆனால் இன்னும் 5 பிரிவுகளின் போட்டி தொடங்கவில்லை. இந்த காத்திருப்பு நீண்ட நேரம் தொடர்ந்தது. அதனால் புதிய தலைமுறை வீரர்கள் கண்களை மூடிக்கொண்டு பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். நண்பகல் உச்சத்தை எட்டிய போது சுற்றியிருந்த சத்தம் மெதுவாக அமைதியாக மாறியதை ஜெயசமரன் உணர்ந்தான். அந்த சமயம் மேனகா தனது இடத்திலிருந்து எழுந்து நின்றாள். அவள் எழுந்ததை பார்த்த ஜெயசமரன் மெதுவாக, 5 பிரிவுகளோட போட்டி இப்ப தொடங்க போகுது போல என்றார். இதை சொன்னவுடன் மேனகா பார்த்து கொண்டிருந்த திசையில் அவன் பார்வையை திருப்பிய போது அங்கே ஒரு வயதான மனிதனை அவன் கண்டான். அந்த மனிதர் மேடையின் மேல் பறந்து கொண்டிருந்தார். ஜெயசமரன் அவரை பார்த்ததும் அவன் அருகில் இருந்த ஒருவர் அந்த மூத்தவர் சந்திர பிரிவை சேர்ந்தவர் என்று சொன்னார். அடுத்த கணம் அந்த பெரியவரின் கம்பீரமும் கனமும் நிறைந்த குரல் அந்த இடம் முழுவதும் எதிரொலித்தது. 5 பிரிவுகளோட போட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இது பல வருடங்களா தொடர்ந்து நடத்தப்பட்டு வருது. இதோட விதிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதனால நேரத்தை வீணாக்காம யார் யாருக்கு எதிராக போட்டி போட போறாங்கன்னு இப்ப தீர்மானிப்போம். எல்லா பிரிவுகளும் நீங்க தேர்ந்தெடுத்த அந்த 3 வீரர்களை முன்னாடி அனுப்புங்க என்று அறிவித்தார். பெரியவர் பேசி முடித்ததும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் அனைவர் முன்னிலும் 4 ஒளிரும் கோலங்கள் தோன்றின. அப்போது அவை மெதுவாக சுழன்று கொண்டிருந்தன. சிறிது நேரத்திற்கு பிறகு மேனகாவும் மற்ற 3 பிரிவின் வீரர்களும் தங்கள் கைகளை நீட்டி அந்த 4 கோலங்களையும் தங்களை நோக்கி இழுத்தன. ஒவ்வொரு பிரிவின் முன்னும் அந்த கோலங்கள் வந்து நின்றதும் அனைவரும் தங்கள் கைகளை கொண்டு அதிலிருந்து ஒரு ஒளிரும் காகிதத்தை எடுத்தனர். மேனகாவின் கையில் வந்த காகிதத்தில் சாரங் பிரிவு என்று எழுதப்பட்டிருந்தது. அதை கண்டதும் அவளது பார்வை தானாகவே சாரங் பிரிவை நோக்கி திரும்பியது. அதே நேரம் இளவன் ஜெயசமரனை நோக்கி மெதுவாக சிரித்தார். அதை பார்த்த ஜெயசமரனின் உள்ளத்தில் லேசான கவலை எழுந்தது. அந்த வேளையில் மேனகா ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு, முதல் சுற்றுல நம்ம எதிர்கொள்ள போற பிரிவு சாரங் பிரிவுதான் என்றாள். அதை கேட்ட ஜீனா சிறிது நிம்மதியாக பெருமூச்சு விட்டு, நல்லதுக்கா, இதனால முதல் சுற்றிலேயே அந்த வாயு பிரிவை நம்ம எதிர்கொள்ள வேண்டியதில்லை என்றாள். 4 பிரிவுகளிலும் வாயு பிரிவுதான் மிகவும் வலிமையானது என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால் முதல் சுற்றிலேயே பைஜா பிரிவு அவர்களை எதிர்கொண்டால் அது மிகவும் கடினமாகி இருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் ஜெயசமரன் அமைதியாக, இப்ப அவங்க கூட மோதலனாலும் பின்னாடி கண்டிப்பா அவங்க கூட சண்டை போட்டுதானே ஆகணும் என்றார். அவனது வார்த்தைகளை கேட்ட மேனகா ஆமாம் என்று தலையாட்டினாள். பின்னர் அவள் கைகளை நீட்டி மீண்டும் அந்த ஒளிரும் கோலத்திலிருந்து 3 காகிதங்களை எடுத்தாள். அவ்வாறு எடுத்தபடியே ஜெயசமரனையும் ஜீனாவையும் பார்த்து, நீங்களும் உங்களோட காகிதங்களை எடுங்க, அதுல நீங்க எதிர்கொள்ள போறவங்களோட பெயர் இருக்கும் என்றாள். அதை கேட்ட ஜீனா உடனே முன்னோக்கி சென்று ஒரு காகிதத்தை எடுத்தாள். அதே போல ஜெயசமரனும் மேனகாவும் மீதமிருந்த காகிதங்களை எடுத்தனர். பிறகு மூவரும் அவற்றை படிக்க தொடங்கினர். அப்போது ஜீனா லேசான கவலையுடன், என்னோட முதல் போட்டி சாரங் பிரிவோட சுமனுக்கு எதிரா என்றாள். அவள் இதை சொல்லிக் கொண்டே சாரங் பிரிவின் பக்கம் இருந்த ஒரு பருமனான இளைஞனை பார்த்தாள். அதே சமயம் ஜெயசமரன் தனது காகிதத்தை திறந்து பார்த்தான். அதில் இருந்த பெயரை பார்த்ததும் அவன் பார்வை இளவன் மீது போனது. அப்போது இளவனும் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை இருந்தது. இருவரின் பார்வையும் ஒன்றை ஒன்று சந்தித்ததை கவனித்து அரங்கில் இருந்த பலரும் ஜெயசமரனை கவனமாக பார்க்க தொடங்கினர். ஜெயசமரன் பைஜா பிரிவை சேர்ந்தவன் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அவன் வெளிப்புற உதவி வீரனாக வந்திருக்க வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரிந்தது. அதனால் சிலர் வருத்தத்துடன், இந்த பையன் சக்தி வாய்ந்தவன் தான், ஆனா பார்க்க இப்பதான் பரமஜீவ நிலைக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுது, அதனால அவனோட சக்திகள் இன்னும் முழுமையடைஞ்சிருக்காது, இந்த மாதிரி ஒரு நிலைமையில இளவன் அவன் எப்படி எதிர்கொள்வான்? இந்த வருஷம் பைஜா பிரிவோட அதிர்ஷ்டம் ரொம்ப மோசம் தான் போல. சமரனுக்கு அப்புறம் சாரங் பிரிவோட ரொம்ப வலிமையான வீரன் சுமனுக்கு எதிராக ஜீனா போறா. அவளும் இப்பதான் பரமஜீவ நிலைக்கு போயிருக்கா. இத வச்சு பார்த்தா பைஜா பிரிவு 3 போட்டியில 2ல தோக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு என்றார்கள். இந்த உரையாடல்களை கேட்ட ஜெயசமரன் மேனகாவை பார்த்து லேசான ஆச்சரியத்துடன், யார் யார் கூட மோதணுங்கிற தேர்வு இப்படிதான் நடக்குமா? நாம எதிர்கொள்ள போற வீரர்கள் எல்லாம் எப்படி என்று கேட்டா. அதற்கு மேனகா, ஆமா சமரா, ஆனா உன்னோட சக்தியை மட்டும் வச்சு பார்த்தா இளவனை எதிர்த்து நீ ஜெயிக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவன் தான் சாரங் பிரிவோட புதிய தலைமுறையில மிகச்சிறந்த போர் வீரன். என்னோட சண்டையை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 பேர்ல ரொம்ப பலவீனமானவனை தான் நான் எதிர்கொள்ள போறேன். ஆனா ஜீனாவோட போட்டி தான் கொஞ்சம் கஷ்டம். அவன் மோத போற சுமன் ஏற்கனவே பரமஜீவ நிலையை அடைஞ்சவன்.
அதனால ஜீனா தோக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனா இந்த முதல் சுற்றுல நாம அடுத்த கட்டத்துக்கு போவோமா இல்லையாங்கிறத முடிவு பண்ண போற ரொம்ப முக்கியமான போட்டி உன்னோடதுதான் சமரா என்றாள். மேனகாவும் பைஜா பிரிவின் மற்ற உறுப்பினர்களும் ஜெயசமரனின் பலத்தை ஓரளவு புரிந்திருந்தாலும் அவன் முழு சக்தியை யாரும் இதுவரை நேரில் பார்த்ததில்லை. ஜெயசமரன் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தினால் இளவனுக்கு எதிரான இந்த போட்டியின் முடிவு என்னவாக இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாத நிலை இருந்தது. அந்த போட்டியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த ஜெயசமரன் மெதுவாக தலையை ஆட்டினார். ஆனால் அதை பற்றி எதுவும் பேசவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு மேனகா இருவரையும் அரங்கிற்குள் நுழைய சைகை செய்தாள். அதன் பின்னர் அவள் முன்னணியில் நடந்தாள். அங்கே அரங்கிற்குள்ளே 3 தனித்தனி மேடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அங்கே சென்றதும் ஜீனா, மேனகா மற்றும் ஜெயசமரன் தங்களின் இடங்களை அடைந்தனர். மேடையை அடைந்ததும் ஜெயசமரன் அங்கே ஏற்கனவே வந்திருந்த இளவனை கவனித்தார். பலம் குறைந்த உடலமைப்பாக இருந்தாலும் இளவன் ஜெயசமரனை பார்த்து புன்னகைத்தார். சில நிமிடங்கள் கழித்து இரு பிரிவுகளிலிருந்தும் தலா 3 வீரர்கள் தங்கள் மேடைகளில் நின்றபோது வானில் மிதந்து கொண்டிருந்த சந்திர பிரிவின் மூத்தவர், இப்போ நீங்க எல்லாரும் உங்களோட இடங்களுக்கு வந்துட்டீங்க. இதோட இந்த வருஷத்தோட 5 பிரிவுகளின் போட்டிய தொடங்குவோம். இந்த போட்டிக்கு எந்த விதிகளும் இல்ல. நீங்க கடுமையா காயமடைஞ்சா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு என்றார். அவர் பேசிக் கொண்டிருந்த போதே 3 மேடைகளில் இருந்த வீரர்களின் உடல்களிலிருந்து சக்தி அலைகள் வெளிப்பட தொடங்கின. அப்போது எண்ணற்ற கண்கள் அந்த 3 மேடைகளையும் கவனித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால் இளவன் மற்றும் ஜெயசமரன் நின்ற மேடை மட்டும் இன்னும் அமைதியாக இருந்தது. இளவன் மற்ற 2 மேடைகளை திரும்பி பார்த்தான். அங்கே போட்டிகள் ஏற்கனவே தொடங்கி இருந்தன. பின்னர் அவன் தனது புன்னகையை மாற்றாமல் ஜெயசமரனிடம், என்னோட பேரு இளவன். நான் சாரன் பிரிவை சேர்ந்தவன். இத்தனை வருஷத்துல இந்த வான் மண்டலத்துல உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நீ வெளியில இருந்து வந்தவனா என்று கேட்டான். அத்தியாயம் 1825. இளவனின் கேள்வியை கேட்டு ஜெயசமரன் சிரிக்க தொடங்கினான். ஏனெனில் இளவன் மற்ற 2 போட்டிகள் முடிவடையும் வரை காத்திருப்பதையும் அவன் புரிந்து கொண்டான். அதனால் அவனும் சிரித்துக் கொண்டே, என்னோட பேரு சமரன் ஜெயந்தன். உண்மையிலேயே இந்த வான்மண்டலம் ரொம்ப பெருசு. அதனால அதோட ஒவ்வொரு மூலையையும் உன்னால கண்டிப்பா பார்த்திருக்க முடியாது இல்லவா? ஒருவேளை அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து கூட நான் வந்திருக்கலாம் இல்லையா என்று கேட்டான். இதை கேட்டதும் இளவன் சிரித்துக் கொண்டே, நீ சொல்றது உண்மைதான் சமரா. இவ்வளவு பெரிய இடத்தோட ஒவ்வொரு மூலையையும் யாரால ஆராய முடியும்? எப்படி இருந்தாலும் நம்ம 2 அணிகளுக்கும் இந்த போட்டி எவ்வளவு முக்கியம்னு உனக்கும் நல்லாவே தெரியும். அதனால நான் இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் என்று நேரடியாக சொன்னார். அந்த வார்த்தைகளில் இருந்த வெளிப்படை தன்மையை உணர்ந்த ஜெயசமரன் மெதுவாக சிரித்துக் கொண்டே தலையசைத்தான். ஒருவேளை ஜீனா தோற்று மேனகா வென்றால் மட்டுமே பைஜா அணி அடுத்த சுற்றுக்கு செல்ல முடியும் என்பதும், அதற்கு இளவனை எதிர்த்து இந்த போட்டியில் அவன் வெற்றி பெற வேண்டும் என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. இல்லையெனில் அவனால் ஆதித்ய பீடத்திற்கு சென்று தனது மந்திர கல்லை வலுப்படுத்த முடியாது. அந்த நிலையில் இளவன் அதிகம் பேசாமல் கைகளை மார்பில் கட்டி கொண்டு மற்ற 2 போட்டிகளையும் கவனித்துக் கொண்டிருந்தான். ஜெயசமரனும் அதே போல அவன் எதிரில் நின்றான். வரப்போகும் இந்த போட்டி நிச்சயமாக வலிமையையும் விதியையும் தீர்மானிக்கப் போகிறது என்பதை உணர்ந்த ஜெயசமரன் கண்களை மூடிக்கொண்டு தனது மனதை அமைதிப்படுத்தினார். சிறிது நேரம் கடந்த பின் மீதமுள்ள 2 போட்டிகளும் இறுதியாக முடிவடைந்தன. போட்டிகளின் முடிவில் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. அதில் பலத்த காயமடைந்த 2 உடல்கள் வெகு தூரம் பின்னோக்கி வீசப்பட்டன. அந்த காட்சியை பார்த்ததும் சந்திர பிரிவின் மூத்தவர் வானில் பறந்து வந்து தனது அதிகாரப்பூர்வமான குரலில், முதல் போட்டியில பைஜா பிரிவோட மேனகாவும் 2வது போட்டியில சாரன் பிரிவை சேர்ந்த சுமனும் வெற்றி பெற்றிருக்காங்க என்று அறிவித்தார். அந்த அறிவிப்புக்கு பிறகு அனைவரின் கண்களும் காயமடைந்த உடலை நோக்கி திரும்பியது. அங்கே மேனகா காயமடைந்த ஜீனாவை மெதுவாக அழைத்து சென்று அவளுக்கு ஆதரவாக நின்றதை கண்டார்கள். அப்போது ஜீனாவின் முகம் வெளிரி போயிருந்தது. அதோடு அவள் கண்களில் பெரிதாக ஒரு சோகம் தெரிந்தது. அந்த சோகத்தோடு அவள் மெதுவாக, மேனகாக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னால நாம இந்த போட்டியில தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு என்றாள். இதை கேட்ட மேனகா தலையசைத்தபடியே அவளை தைரியப்படுத்தி, நாம இன்னும் தோக்கல ஜீனா, சமரன் இருக்கான், இப்ப அவன் என்ன பண்ண போறான்னு பாப்போம் என்றாள். அப்போது கூட்டத்தின் சலசலப்புக்கு நடுவில் அனைவரின் பார்வையும் இளவன் மீது விழுந்தது. அவன் முகத்தில் இன்னும் அதே லேசான புன்னகை இருந்தது. பிறகு அவன் மெதுவாக தனது கைகளை நீட்டிய போது கருப்பு நிற சக்தி அவனது கைகளில் தோன்றியது. அந்த சக்தி அவனை சுற்றியும் பரவ
ஒரு விசித்திரமான பரபரப்பு அரங்கம் முழுவதும் எழுந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரனும் தனது மூடிய கண்களை திறந்தான். அதை பார்த்து கிழவன் அமைதியான குரலில், நண்பா சமரா, ரொம்ப கவனமா இருந்துக்கோ. இந்த போட்டியில நான் எந்த கருணையும் காட்ட மாட்டேன் என்றான். அதற்கு ஜெயசமரன் எந்த பதிலும் அளிக்கவில்லை. ஆனால் அவன் முகத்திலும் ஒரு சிறிய புன்னகை தோன்றி அவனும் போருக்கு தயாரானான். பிறகு அவர்கள் இருவரின் உடல்களிலிருந்தும் அளவிட முடியாத சக்திகள் வெளிப்பட தொடங்கின. அந்த சக்திகளை உணர்ந்த உடனே அரங்கில் இருந்த பலர் நடுங்கினர். அப்போது மேடையில் நின்ற 2 வீரர்களும் ஒருவரை ஒருவர் கண்களில் ஆழமாக பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பார்வையில் ஒரு கடுமையான மின்னல் போன்ற தீவிரம் தெரிந்தது. பிறகு ஒரு நொடிக்குள் இளவன் தரையில் தனது காலை வலுவாக மிதித்து நிழல் போல மாறி அதிவேகத்தில் தனது இடத்திலிருந்து மறைந்தான். அவனது வேகம் சாதாரண வீரர்களால் கண்களால் கூட பின்தொடர முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. அப்போது இளவனை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த ஜெயசமரனின் உடலை அளவிட முடியாத சக்திகள் முழுமையாக சூழ்ந்தன. ஆனால் இளவன் அவன் கண்களுக்கு முன்பாகவே மறைந்து விட்டதால் ஜெயசமரன் கூட ஒரு கணம் பின் வாங்கினான். அடுத்த நொடியில் ஜெயசமரனின் முகத்தின் முன்பாக ஒரு கருப்பு கை பயங்கர வேகத்துடனும் சக்தியுடனும் கடந்து சென்றது. அந்த ஆபத்தான தாக்குதலின் தாக்கத்தில் அருகில் இருந்த பாறைகள் கூட உடைந்து சிதற தொடங்கின. உடனே ஜெயசமரன் தனது வலது கையை மின்னல் வேகத்தில் முன்னோக்கி நீட்டி அந்த கருப்பு கையை பிடித்தான். பிறகு ஒரு சக்தி வாய்ந்த அசைவுடன் அவனை முழு வலிமையுடன் தரையில் வீசி எறிந்தான். ஆனால் அந்த உடல் தரையில் மோதும் தருணத்திற்கு முன்பே அதிலிருந்து வெளிப்பட்ட கருப்பு சக்திகள் அதை விழாமல் காப்பாற்றின. அந்த சக்தியின் அழுத்தத்தில் மேடையில் இருந்த பாறைகள் உடைந்து சிதறின. அதே நேரத்தில் அந்த இளைஞனின் உடல் ஜெயசமரனை நோக்கி திரும்பி சுழன்றது. அந்த சுழலில் இளவன் தனது கால்களில் சக்தியை நிரப்பிக் கொண்டு நேரடியாக ஜெயசமரனை தாக்கினான். ஆனால் ஜெயசமரனின் முகத்தில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. அவன் அமைதியாக தனது முஷ்டியை இறுக பிடித்து இளவனின் பாதத்தை நேரடியாக தாக்கினான். அவனது முஷ்டியிலிருந்து வெளிப்பட்ட ஆபத்தான சக்தி இளவனின் சக்தி வாய்ந்த உதையை நேரடியாக எதிர்த்தது. ஆனால் ஜெயசமரன் அதோடு நிற்கவில்லை. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவன் தனது காலையும் மின்னல் வேகத்தில் நீட்டி இளவனின் மார்பை நேரடியாக தாக்கினான். ஜெயசமரனின் கால் தன் மார்பை நோக்கி வந்து கொண்டிருப்பதை இளவன் தெளிவாக கண்டான். உடனே அவன் தனது முழங்கையை முன்னோக்கி நீட்டி அந்த தாக்குதலை எதிர்கொண்டான். இருப்பினும் ஜெயசமரனின் தாக்குதல் மிகுந்த வலிமையுடன் இருந்ததால் இளவன் வெகு தூரம் பறந்து சென்று மேடையில் விழுந்தான். பிறகு சிறிது தூரத்தில் அவன் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு மீண்டும் ஜெயசமரனை நோக்கி பார்த்தான். இப்போது இளவனின் கண்களில் இருந்த இரக்கமற்ற தன்மை மேலும் தீவிரமடைந்தது. அப்போது மேடையை சுற்றி நின்றிருந்த மக்களிடையே ஒரு பெரிய பரபரப்பு எழுந்தது. இதுவரை இரு வீரர்களும் தங்கள் கைகள் மற்றும் கால்களால் மட்டுமே தாக்கி வருவதை எல்லோரும் பார்த்திருந்தனர். இருந்தாலும் அந்த தாக்குதல்கள் ஒவ்வொன்றும் மிகுந்த சக்தியுடன் இருந்தன. அதே நேரத்தில் இந்த போட்டியை பார்த்த அனுபவம் வாய்ந்தவர்கள் மேடையில் மோதும் இந்த 2 வீரர்களின் சக்திகள் மிகவும் கடுமையானதும் ஆபத்தானதும் மட்டுமில்லாமல் அவர்கள் இருவருக்கும் போர்களில் பெரிய அனுபவமும் இருப்பதை உணர்ந்தனர். அதனால் இப்படிப்பட்ட மோதல்கள் உண்மையிலேயே சிலிர்ப்பூட்டும் ஒன்று என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். இதற்கிடையில் பைஜா பிரிவினர் ஆவலுடன் இந்த போட்டியை பார்த்துக் கொண்டே மெதுவாக நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தற்போதைய நிலைமையை பார்த்தபோது ஜெயசமரன் உண்மையிலேயே ஒரு திறமையான போர் வீரன் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அப்போது குணா தலையை அசைத்தபடி, இந்த பையன் சும்மா எதுவும் பேசுறது இல்லைன்னு நான் இப்போ ஒத்துக்கிறேன் என்றான். குணாவின் சக்திகளும் இளவனின் சக்திகளுக்கு நிகரானவை என்பதால் ஜெயசமரன் இளவனை சமமாக சவால் செய்ய முடிவதை பார்த்து குணா மேலும் நிம்மதி அடைந்தார். 5 பிரிவுகள் கொண்ட இந்த போட்டியில் ஜெயசமரன் தனது இடத்தை பெற்றது நல்ல விஷயமே என்று அவன் உணரத் தொடங்கினான். ஆனால் இத்தனை விஷயங்கள் நடந்த போதிலும் இளவன் இன்னும் தனது துருப்புச் சீட்டை பயன்படுத்தவில்லை என்பதால் குணாவுக்கும் அங்கிருந்த மற்றவர்களுக்கும் உள்ளத்தில் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது. அந்த துருப்புச் சீட்டு மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் அது போட்டியின் போக்கையே முற்றிலுமாக மாற்றிவிடும் என்றும் அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர். அதே நேரத்தில் மேடையில் நின்றிருந்த இளவன் ஜெயசமரனை பார்த்து புன்னகையுடன், சரி சமரா, பைஜா பிரிவு ஏன் வெளிப்புற வீரனா உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு இப்ப எனக்கு புரியுது. நீ உண்மையிலேயே இந்த நிலைக்கு தகுதியானவன் தான். ஆனா இந்த போட்டியில நான் எப்படியாவது ஜெயிப்பேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அதை மட்டும் மறந்துடாத என்றான். அதை கேட்டதும் ஜெயசமரன் தனது முஷ்டிகளை மெதுவாக இருக்க தொடங்கினான். ஏனெனில் இளவனை எதிர்கொள்வது எளிதான விஷயம் அல்ல என்பதை அவன் இப்போது நன்றாகவே புரிந்து கொண்டிருந்தான். இளவன் அமர்நாத்தை விட சக்தி வாய்ந்தவன் என்பதோடு மட்டுமல்லாமல் ஆன்ம குறியீடுகளை பயன்படுத்தும் போது யாசினின் சக்திகளுக்கு நிகரான வலிமையை கொண்டிருக்கிறான் என்பதையும் ஜெயசமரன் சில தாக்குதல்களிலேயே உணர்ந்திருந்தான். ஆனால் அதே நேரத்தில் முன்பை விட இப்போது ஜெயசமரனும் பல மடங்கு சக்தி வாய்ந்தவனாக மாறியிருந்தான்.
அந்த சமயம் இளவன் சிரித்துக் கொண்டே தனது இரு கைகளையும் மெதுவாக முன்னோக்கி நீட்ட அவற்றில் கருப்பு ஒளி மினுமினுக்க தொடங்கியது. அப்போது அந்த ஒளி வெளிப்பட்ட அதே தருணத்தில் சுற்றியுள்ள அனைவரும் மிகவும் ஆபத்தான சக்திகளின் அசைவை தெளிவாக உணர்ந்தனர். பின்னர் இளவன் தனது தாழ்ந்த கனமான குரலில், இருண்ட சக்திகளின் கை தாக்குதல் என்று கத்தினான். அவன் இதை சொன்ன அந்த நொடியில் இளவனின் கைகளில் இருந்து வெளிப்பட்ட கருப்பு ஒளி மேலும் மேலும் தீவிரமடைந்து அவன் கைகளில் குவிய தொடங்கியது. பிறகு அந்த ஒளி அவனது தோற்றத்தையே மெதுவாக மாற்றியது. அதைத் தொடர்ந்து அந்த ஒளியின் சக்திகள் அவன் கைகளில் குவிந்ததும் அதன் உள்ளிருந்து மிகவும் ஆபத்தான கூர்மையான முட்கள் மின்னல் வேகத்தில் வெளிப்பட தொடங்கின. அப்போது கருப்பு சக்திகள் அவன் கைகளில் முழுவதுமாக நிரம்ப இளவனின் முகத்திலும் ஒரு கருப்பு குறியீடு தோன்றியது. பிறகு அடுத்த நொடியிலேயே அவன் ஒரு மின்னலை போல மறைந்து ஜெயசமரனின் முன்னால் தோன்றினான். அதன் பின்னர் இளவன் தனது முஷ்டியை இறுக்கி ஜெயசமரனை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த குத்தை விடுத்தான். அந்த குத்தில் கூர்மையான முட்களும் அளவிட முடியாத ஆபத்தான சக்திகளும் ஒன்றாக கலந்திருந்தன. அந்த தாக்குதலின் ஆற்றலை உணர்ந்த ஜெயசமரனின் முகத்தில் ஒரு கணம் லேசான கவலை தோன்றியது. பிறகு அவன் உடனே தன் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கருப்பு மரத்தை வெளியே எடுத்து அதை வேகமாக சுழற்றி இளவனின் குத்தை நேரடியாக தடுத்தான். 2 தாக்குதல்களும் மோதிய தருணத்தில் தீப்பொறிகள் வானில் சிதறின. அதோடு மட்டுமல்லாமல் கண்ணுக்கு தெரியாத சக்தி அலைகள் மேடையின் மீது பரவி அதில் சிறிய விரிசல்கள் தோன்றின. அப்போது தனது சக்தி வாய்ந்த தாக்குதலை கூட ஜெயசமரன் தடுத்து நிறுத்தியதை கண்டதும் இளவனின் நெற்றியில் சிறிய சுருக்கம் ஏற்பட்டது. ஆனால் அவன் பின்வாங்கவில்லை. மாறாக தனது தாக்குதலில் இன்னும் அதிக சக்தியை சேர்த்து மற்றொரு முஷ்டியால் மீண்டும் ஒரு குத்தை விடுத்தான். அதே நேரத்தில் ஜெயசமரனும் அங்கிருந்து ஒரு அடி கூட பின்வாங்கவில்லை. அவனும் இளவனும் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் என்பதையும் இத்தகைய சமயத்தில் ஒரு சிறிய பின்னடைவும் ஆபத்தாக மாறும் என்பதையும் அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அதனால் ஜெயசமரன் இளவனின் தாக்குதல்களை நேரடியாகவே எதிர்கொண்டான். அவன் இளவனின் 2வது குத்தையும் தடுத்து நிறுத்திய அதே நேரத்தில் இளவன் கோபத்துடன் ஜெயசமரன் பிடித்திருந்த கருப்பு மரத்தின் மீது சரமாரியாக குத்துகளை பொழிந்தான். அப்போது அந்த மரத்தின் மேல் கருப்பு மொழி இடைவிடாது மின்னிக் கொண்டிருந்தது. அதனால் அது அந்த குத்துகளை திறம்பட தாங்கிக் கொண்டது. ஆனால் அதன் பின்னர் ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதல் மரத்தின் மீது விழுந்தது. அதன் அதிர்வில் இளவனும் ஜெயசமரனும் சில அடிகள் பின்வாங்கின. ஆனால் இளவன் உடனே தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு மீண்டும் மறைந்து இன்னொரு முறை ஜெயசமரனை தாக்க வந்தான். அதோடு அவன் கைகளில் இருந்து கருப்பு ஒளி தொடர்ந்து வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. இப்போது அந்த ஒளியில் ஒருவரின் எலும்புகளையே உருக்கிவிடும் அளவுக்கான கொடூரமான சக்தி தெளிவாக காணப்பட்டது. அந்த ஆபத்தான தாக்குதல் ஜெயசமரனை நெருங்கிய தருணத்தில் ஜெயசமரன் தனது 2 கைகளையும் முன்னோக்கி விரித்து, பெரிய சிறை கை நுட்பம் என்று கத்தினான். உடனே அவன் பின்னால் ஒரு மங்கலான விசித்திரமான உருவம் தோன்றியது. அப்போது அதிலிருந்து ஒரு பண்டைய சக்தி வெளிப்பட்டு மெதுவாக ஒரு மிகப்பெரிய கையாக உருவெடுத்தது. அந்த பண்டைய சக்திகளின் கை அடுத்த நொடியிலேயே வேகமாக முன்னேறி வந்து கொண்டிருந்த இளவனின் தாக்குதலுடன் நேரடியாக மோதியது. அப்போது அங்கே இடி போன்ற ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து பல ஆபத்தான சக்தி அலைகள் அந்த இடம் முழுவதும் பரவின. அந்த வெடிப்பில் எழுந்த தூசி அங்கிருந்து அனைத்தையும் மூடிவிட்டதால் யாராலும் தெளிவாக எதையும் காண முடியவில்லை. அந்த தூசியின் நடுவில் இருந்து ஒரு நிழல் மெதுவாக வெளிப்பட்டு வானில் மிதக்க தொடங்கியது. மக்கள் உற்று பார்த்த போது அது இளவன் என்பதும் அவன் கண்களில் ஒரு லேசான மகிழ்ச்சி மின்னியதும் தெரிந்தது. ஆனால் தூசி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைந்ததும் இளவனின் அந்த மகிழ்ச்சி உடனே மறைந்தது. ஏனெனில் அவன் எதிரில் இன்னும் தரையில் உறுதியாக நின்று தன்னை நேராக பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் இருந்தான். அதை பார்த்த இளவன் ஆச்சரியத்துடன், இவ்வளவு பெரிய தாக்குதல்கள் கூட உன்னை தோக்கடிக்க போதாதா? உன்னை வீழ்த்துறது இவ்வளவு கஷ்டம்னா இப்ப நான் என்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தியே ஆகணும் போல என்றான். தன் சக்தி வாய்ந்த தாக்குதல்களாலும் ஜெயசமரனை தோற்கடிக்க முடியவில்லை என்பது இளவனுக்கு இப்போது தெளிவாக புரிந்தது. அதோடு ஜெயசமரனின் வலிமை அவன் நினைத்ததை விட பல மடங்கு அதிகம் என்பதையும் அவன் உணர்ந்தான். அதைத் தொடர்ந்து மெதுவாக பெருமூச்சு விட்டுக் கொண்டே இளவன் தனது 2 கைகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து விரல்களில் இருந்து ரத்தத்தை வெளியே எடுக்க தொடங்கினான். அந்த ரத்தம் அவன் உடல் முழுவதும் ஓடி ஒரு விசித்திரமான குறியீடாக மாறத் தொடங்கியது. இதை கண்ட மேனகாவும் பைஜா பிரிவில் அமர்ந்திருந்த மற்றவர்களும் பதற்றத்துடன் உறைந்து போனார்கள். அப்போது அவர்கள் அனைவரின் முகமும் நிறம் மாறி பயம் கலந்த குரலில், அவனுடைய 2 சக்திகளோட உடம்பை பயன்படுத்துறான் என்றார்கள். அதே நேரத்தில் இளவன் ஜெயசமரனை கடும் பார்வையால் பார்த்தான். பிறகு அவன் தனது கையை மெதுவாக அசைத்ததும் அவன் உடலில் தோன்றியிருந்த மர்ம குறியீடுகள் வேகமாக ஒளிரத் தொடங்கின. அப்போது அந்த குறியீடுகளில் இருந்து சிவப்பு ஒளி வெளிப்பட்டு முழு வானத்தையும் சூழ்ந்தது. அதே நேரத்தில் இளவனின் உடலும் அசாதாரணமாக பெரியதாக தோன்றியது. இதை கண்ட குணா நடுங்கும் குரலில்,
இந்த இருண்ட சக்திகளோட உடம்பு பண்டைய காலத்து ஒரு போர் வீரனால உருவாக்கப்பட்ட ஒரு நுட்பம். இது வலிமையானது மட்டும் இல்லாம உடம்புல ஏற்பட்ட எந்த ஒரு காயத்தையும் ரொம்ப வேகமா குணப்படுத்தும். இத பயன்படுத்துற வீரன் அழியாத நிலைக்கு போவான்னு சொல்லுவாங்க. இதனால இப்ப சமரனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரப்போகுதோ என்றான். அவன் இதை சொன்னபோது அவனை சுற்றி அமர்ந்திருந்த பைஜா பிரிவு வீரர்களின் முகங்களிலும் கவலை தெளிவாக தெரிந்தது. அவர்கள் அனைவரும் உடனே முன்னோக்கி கண்களை நிலைநிறுத்தி சமரன் எப்படியாவது இந்த பேராபத்தை தாண்ட வேண்டும் என்று மனதுக்குள் நம்பிக்கையோடு காத்திருந்தனர். ஏனெனில் பைஜா பிரிவு அடுத்த சுற்றுக்கு செல்லுமா இல்லையா என்பது முழுக்க முழுக்க ஜெயசமரனின் வெற்றியில் தான் இருந்தது. இந்நிலையில் வாயு பிரிவு வீரர்களுடன் அமர்ந்திருந்த மிருதன் லேசான ஆச்சரியத்துடன், இருண்ட சக்திகளோட உடல் இதுதான் இளவனோட பண்டைய புதையலா? இது இவன்கிட்ட இருக்குதுன்னா சாரங் பிரிவு புதிய தலைமுறையில இவன் தான் ஒரு மிகச்சிறந்த போர் வீரன்னு நான் இப்ப ஒத்துக்கிறேன். இந்த நுட்பத்துக்கு எதிராக நானே என்னோட முழு சக்தியையும் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அப்படின்னா இத வச்சு பார்க்கும்போது இந்த பையன் சமரன் எங்க அடுத்த சுற்றுக்கு வர போறான்? ஒருவேளை தெரியாம அவனை பத்தி நான் ரொம்ப உயர்வா நினைச்சிட்டேனோ என்று கேட்டான். இதற்கு அவன் அருகில் அமர்ந்திருந்த விக்ரம் புன்னகையுடன், நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எப்படி இருந்தாலும் இந்த சமரம் உன்னோட எதிரிதான். இந்த 5 பிரிவுகளோட போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அவனை பாத்துக்கலாம். எப்படியும் அவன் பைஜா பிரிவை சேர்ந்தவன் இல்ல. அதனால நாம என்ன பண்ணாலும் நம்மளை எவனும் எதுவும் கேட்க முடியாது. நாம அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் நீ அவனை என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அத பண்ணிக்கோ என்றான். இதை கேட்ட மிருதன் லேசான புன்னகையுடன் போட்டியை பார்த்து கொண்டே, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் இளவனோட இந்த கொடிய தாக்குதல இருந்து உயிரோட தப்பிக்கணுமே என்றான். சப்ஸ்கிரைபர்ஸ் குறைவாக உள்ள காரணத்தால் பார்ப்பவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க. மேலும் வீடியோஸ் தொடர்ந்து போட மோட்டிவேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைப்.